வணக்கம். இது ஆடியோ நூலகம் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த கதை பொன்வண்டின் ரீங்காரம். தன்னை யார் என்று மறந்த நிலையில் அவனோ அவளை இன்னொருத்தியாக பார்க்கும் நிலையில். இந்த இருவருக்கும் இடையில் நிகழும் ரீங்கார இசைதான் இந்த நாவல். அப்புறம் ஒரு நிமிஷம், நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே என்னோட அடுத்த கதைக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரணுமா? நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அது முடியும். அதனால் ஆடியோ நூலகம்ங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் தட்டிடுங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே நீங்கள் கொடுக்குற அங்கீகாரம். அப்படியே லைக் பட்டனையும் தட்டிடுங்கப்பா. இப்போது பொன்வண்டின் ரீங்காரம் அப்படிங்கிற கதைக்குள்ளே போகலாமா? வாங்க. உங்களுக்கு நினைவில்லையா? இல்லை. நீங்கள் யார் என்பது புரியவில்லையா? புரியவில்லை. பெயர் கூட ஞாபகம் வரவில்லையா? வரவில்லை. இப்போது எங்கே இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை? தெரிகிறது. எங்கே? நர்சிங் ஹோமில். எந்த நர்சிங் ஹோம்? அது தெரியவில்லை. எந்த ஊர் என்று தெரிகிறதா? மெட்ராஸ். என்னை தெரிகிறதா? தெரிகிறது. நான் யார்? டாக்டர். இதெல்லாம் மட்டும் எப்படி தெரிந்தது என்று கேட்க வாயெடுத்து சட்டென்று நிறுத்தி கொண்டான் ராம்குமார். இது என்ன கேள்வி என்று தோன்றியது. பார்த்த உடனே இதெல்லாம் புரிகிற போது என்ன கேள்வி? மெல்ல நிமிர்ந்து அவளது முகத்தை பார்த்தான். நல்ல முகம், வெள்ளை வெளியேறென்று நிறம், நீல நீளமாய் அழகான கண்கள், இயல்பான சிவப்பின் சின்ன உதடுகள், நர்ஸ் பின்னிவிட்ட இரட்டை பின்னல்கள், கட்டிலை நிறைக்கின்ற உயரம். இந்த அழகும் உயரமும் உடம்பும் தான் அண்ணாவை அடித்து போட்டுவிட்டது. வேலை கிடைத்து போனவனை அங்கேயே நிறுத்தி கொண்டது. ஒரு வரி கடிதத்தில் தன் கல்யாணத்தை முடித்து கொள்ள வைத்த, எனக்கு கல்யாணமாகிவிட்டது, இனிமேல் என்னை அங்கே எதிர்பார்க்க வேண்டாம், கணேஷ்குமார். அத்தோடு கணேஷின் தொடர்பு விட்டு போயிற்று. அவன் வீட்டிற்கு வரக்கூடாது, அவனுக்கு கடிதம் எழுதக்கூடாது என்று அப்பா பிடிவாதமாக இருந்தார். சாகிற வரை தன் சாவை பற்றி அவனுக்கு தெரியப்படுத்தக்கூடாது, அவன் கொல்லி போடக்கூடாது என்பது வரை வைராக்கியமாக இருந்தார். ஆனாலும் அப்பா செத்துப்போனதை அவன் தந்தியடித்து தெரியப்படுத்தினான். அதற்கும் கணேஷ் வரவில்லை. அதன்பின் மெதுவாய் ஒரு 4 வரி கடிதம் வந்தது. பின் 10 வரி கடிதம், அப்புறம் ஒரு பக்க கடிதம், கடைசியாக 4-5 பக்கங்கள். ராம்குமார், ஒரு 2000 பணம் வேண்டும், உடனே. ராம், உடனடியாக ஒரு 5000 அனுப்பு. ராம், ரொம்ப அவசரம், 10,000 அனுப்பு ப்ளீஸ். எத்தனை ப்ளீஸுகள், எத்தனை கெஞ்சல்கள்! அம்மாவிற்கு எதையும் சொல்லாமல் அனுப்பிய பணங்கள் எல்லாம் இவளுக்காகத்தான், இவளால் தான். இப்பொழுது ஒன்றும் தெரியாத மாதிரி, கணேஷை தெரியாத மாதிரி, அவன் செத்துப்போன விவரம் தெரியாத மாதிரி. யூ அவன் உதட்டை கடித்து கொண்டான். உனக்கா தெரியாது? நீ யார் என்பது புரியாது? என்ன வேஷம் இது? எதற்காக இதெல்லாம்? பணத்திற்காக, வெறும் பணத்திற்காக மட்டுமா? அதற்காகத்தானே இங்கு வருவதாக கடிதம் எழுதினாய்? அதுவும் அம்மாவிற்கு எழுதினாய்? பணிவாய், அன்பாய் மாமாவைத்தான் பார்க்க கொடுத்து வைக்கவில்லை, ஆனால் உங்களுடனாவது உங்களுக்கு உதவியாக கடைசி வரை இருந்து, அம்மா அதை நம்பி சந்தோஷப்பட்டு உன்னை வரச் சொல்லி, கணேஷிற்காக அழுது அவனையும் உன்னையும் சேர்த்து பார்க்க கொடுத்து வைக்கவில்லை என்று சொல்லி சொல்லி மாய்ந்து போய், ஹெல் வித் யூ. அங்கிருந்து எந்த நோக்கத்தில் கிளம்பினாய்? இந்த விமான விபத்தில் எல்லாம் மறந்து போன மாதிரி நடிக்கிறாய். இது எந்த நோக்கத்திற்காக? டாக்டர், ப்ளீஸ் டெல் மீ. நான் யார்? என் பேர் என்ன? எதற்காக இங்கு வந்தேன்? எனக்கு என்ன ஆச்சு? ப்ளீஸ் டெல் மீ எவ்ரிதிங். எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்று மனம் பரபரத்ததை சட்டென்று அடக்கிக் கொண்டான். தான் ஒரு டாக்டர், அவள் தன்னுடைய நோயாளி என்பது நினைவுக்கு வந்தது. காலையில்தான் இவள் தலையில் போடப்பட்ட தையல் பிரிந்திருக்கிறது. இவள் ஓரளவு தெளிவடைந்திருக்கிறாள். கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்திருக்கிறாள். அதற்குள் அவள் மனசை கஷ்டப்படுத்துகிற பேச்சாக பேசக்கூடாது. மற்ற நோயாளிகளை கவனிக்கிற அதே கவனமும் பொறுப்பும் உற்சாகமும் கனிவும் இவளிடமும் இருக்க வேண்டும். அவள் மறுபடியும் அதையே அழகான ஆங்கிலத்தில் கேட்டாள். சுத்தமான அந்த ஆங்கிலத்திலிருந்து இவள் நிறைய படித்தவளாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். கூடவே எத்தனை படித்து என்ன என்றும் தோன்றிற்று. ப்ளீஸ், எத்தனை கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்களேன் டாக்டர். நான் எப்படி இங்கே வந்தேன்? ஏர் கிராஷ். நீங்கள் வந்த விமானம் இங்கே மெட்ராஸுக்கு பக்கத்தில் விபத்துக்குள்ளாய் தலையிலும் உடம்பிலும் மட்டும் அடிபட்டு நீங்கள் உயிர் பிழைத்தீர்கள். நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கு என் நர்சிங் ஹோமிற்கு கொண்டு வந்தேன். விமான விபத்தா? நான் எதற்காக விமானத்தில் வந்தேன்? எங்கு போக, எங்கிருந்து வந்தேன்? நான் யார்? என் பெயர் என்ன?
எனக்கு ஒன்றும் புரியவில்லை டாக்டர். எதுவுமே தெரியவில்லை. அவள் முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்ததும் அவன் நிதானமாக அவளை அதட்டினான். எழுந்து உட்காரப் போனவளை படுக்க வைத்தான். நீங்கள் இப்படி உடம்பையும் மனசையும் அலட்டி கொள்ளக்கூடாது மிஸ்ஸஸ் கணேஷ்குமார். மிஸ்ஸஸ் கணேஷ்குமார்? அவள் கண்ணகல அவனை பார்த்தாள். ஹூ? மீ? நானா? மிஸ்ஸஸ் கணேஷ்குமாரா? கல்யாணமானவளா? எஸ். அவள் தன் நெற்றி சின்ன சினுங்களாக சினுங்க அரை வினாடி யோசித்தாள். பின் அவனை வெற்று பார்வையாக பார்த்தாள். அப்படியானால் அவர் எங்கே டாக்டர்? ஹீ இஸ் நோ மோர். கணேஷ்குமார் உயிரோடு இல்லை. என்ன? அவன் அவள் முகத்தை பார்த்து கொண்டு பேசாமல் நின்றான். நிஜமாகவா டாக்டர்? உங்களிடம் நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அந்த பதிலில் அடிபட்டு போனவளாக தெரிந்தாள். மீண்டும் அவனை நிமிர்ந்து பார்த்தபோது கண்களில் ஒரு பயம் தெரிந்தது. வாழ்க்கையை பற்றிய பயம். அவர் இந்த விமான விபத்தில்? இல்லை, 2 மாதங்களுக்கு முன்பே போய்விட்டார். 2 மாதங்களுக்கு முன்பா? எப்படி டாக்டர்? யூ டோன்ட் நோ? தெரியலையே டாக்டர். எதுவுமே நினைவில்லையே. எனக்கு கல்யாணமான விஷயமே நீங்கள் சொல்லித்தானே தெரிகிறது. என் முகம் கூட எனக்கு தெரியவில்லை. நான் யார்? கருப்பா சிவப்பா? என் பெயர் என்ன? மிஸ்ஸஸ் கணேஷ்குமார் என்பதை தவிர மற்ற விவரங்கள் என்ன சொல்ல முடியுமா டாக்டர்? ஐ எம் சாரி என்றான் அவன். கணேஷ் தான் எனக்கு தெரிந்தவனை தவிர நீங்கள் இல்லை. சரி, அவரை தெரியும் என்றால் எப்படி? நீங்கள் அவருடைய நண்பரா? இல்லை. அவரும் ஒரு டாக்டரா? நோ. அப்படியானால்? ஹி வாஸ் மை பிரதர். கணேஷ் என்னுடைய அண்ணா. என்ன? எஸ். அவர் உங்களுடைய அண்ணா என்கிறீர்கள். அவரை கல்யாணம் பண்ணி கொண்ட என்னை பற்றி ஒன்றும் தெரியாது என்று சொல்லுகிறீர்கள். ஹவ் இஸ் தட்? இது எப்படி சாத்தியம்? எப்படி என்றால் அப்படித்தான். கல்யாணம் பண்ணி கொண்டு எனக்கு கல்யாணமாகிவிட்டது என்று ஒரு வரி கடிதம் எழுதினால் என்ன தெரிந்து கொள்ள முடியும்? உங்களுடைய பெயரை தவிர. பெயர் தெரியுமா? என்ன டாக்டர்? வாட்ஸ் மை நேம்? நித்யா. அவள் ஒவ்வொரு எழுத்தாக சொல்லி பார்த்து கொண்டாள். பெயர் பிடித்த சந்தோஷம் முகத்தில் தெரிந்தது. அதை பார்க்காமல் எழுந்து போனான் அவன். அத்தியாயம் 2. அவன் போன பின் அவள் வெகுநேரம் யோசித்தாள். கணேஷ்குமாரின் முகத்தை தன் நினைவில் தேடினாள். பிடிபடாமல் போயிற்று. அதற்கு பதிலாக ராம்குமாரின் முகம் வந்து அந்த கம்பீரமான உருவம் நெஞ்சை தொட்டது. உடனே தன் முகத்தை பார்த்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. கண்ணாடி இருந்தால் பார்த்து கொண்டு விடலாம். எப்படி இருக்கும் என் முகம்? ராம்குமாரின் முன் எப்படி இருந்தேன்? ராம்குமார் மாதிரித்தானே கணேஷ்குமாரும் இருந்திருக்க வேண்டும். அதே உயரமாய், கம்பீரமாய், அழகாய், வெள்ளை விளையரென்று. எவ்வளவு தேடியும் அவளுக்கு ஞாபகம் வரவில்லை. ஒரு விவரம், ஒரு இடம், ஒரு சம்பவம், ஒரு மனிதர் இல்லை. ஒன்று கூட நினைவில் இல்லை. நினைத்து நினைத்து களைத்து போயிற்று. மெதுவாக கண்களை மூடின போது மெல்ல நழுவிக்கொண்டு போய் உறக்கிற்று. அப்படியே தூங்கிப் போனாள் அவள். மறுநாள் காலையில் அரைகுறையாக தன் விசிட்டிங்கை முடித்துக்கொண்டு கடைசியாக அவளிடம் வந்தான் ராம்குமார். எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரித்தான். அவளை பரிசோதித்து பார்த்தான். பின் நர்ஸை கூப்பிட்டு ஏதோ கேட்டான். மறுபடியும் அவளிடம் திரும்பி, யூ ஹாவ் கம் டு நார்மல். உங்களை இன்று டிஸ்சார்ஜ் செய்யலாம் என்று பார்க்கிறேன் என்றான். என்னையா? இன்றா? அவள் சற்று பயத்தோடு பார்த்தாள். நர்சிங் ஹோமில் இருக்கும் வரை காலத்தை பற்றின பயங்கள் இல்லை, மருட்சி இல்லை. ஆனால் இப்பொழுது எங்கே போக முடியும்? யார் நிழலில் ஒதுங்க முடியும்? கையில் பணம் இல்லாமல், அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல், தங்குவதற்கு இடமில்லாமல். அவள் வந்த ஏர்லைன்ஸ் நிறுவனம் விபத்திற்கு நஷ்ட ஈடு தரலாம். அது எவ்வளவு என்று தெரியவில்லை. எப்போது கிடைக்கும் என்பதும் புரியவில்லை. அப்படியே கிடைத்தாலும் தனியாய், யாரும் இல்லாமல், எந்தவித பிடிப்பும் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? எத்தனை நாள் அந்த மாதிரி இருக்க முடியும்? என்ன யோசிக்கிறீர்கள்? அவன் குரலில் அவள் கலைந்து நிமிர்ந்தாள். என்ன கேட்டீர்கள்? என்ன யோசனை என்று கேட்டேன். ஒன்றுமில்லை. டிஸ்சார்ஜ் பண்ணினால் எங்கே போவது, எப்படி இருப்பது என்று தெரிந்ததா? எது? எங்கே போவது என்று? அவள் பதில் சொல்லவில்லை. தலை குனிந்து போயிற்று. இவன் ஏன் இப்படி சிரித்து கொண்டே நெருப்பாக கொட்டுகிறான் என்று நினைத்து கொண்டாள். கோவப்படாமல் நிதானமாக பேசினாலும் அந்த வார்த்தைகளின் தீட்சண்யத்தில் தெரிந்த வெறுப்பும் வேதனையும். ஏன் இப்படி? இத்தனை கோபத்திற்கு நான் என்ன செய்தேன்? இந்த கடிதத்தை முதலில் படியுங்கள். அவள் அந்த வெளியீர் நீல நிற கடிதத்தை வாங்கி படித்தாள். பின் மடித்து கையில் வைத்து கொண்டாள். படித்தீர்களா? எழுதவில்லை.
டைப் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆம். விஷயம் என்ன? நீங்கள் நேற்று சொன்ன அதே மாதிரி. என்ன சொன்னேன்? வந்து உங்களுடன் தங்கியிருக்க அனுமதி கேட்டு எழுதினதாக. யாருக்கு எழுதினது புரிகிறதா? மிஸ்ஸஸ் சாரதா சுப்பிரமணியனுக்கு. யார் அது சாரதா சுப்பிரமணியன்? உங்கள் அம்மாவாக. அம்மாவாக இல்லை, அம்மாதான். அவளுக்கு நீங்கள் எழுதின கடிதம்தான். கடைசியில் போட்டிருக்கிற கையெழுத்து உங்களுடையது தானே? தெரியவில்லை. தெரியவில்லையா? சரி, போகட்டும். அம்மா இப்போது உங்களை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வரச் சொன்னாள். உடம்பு சரியாக இருந்திருந்தாள் தானே வந்திருப்பாள். சரியில்லாததால் தான் வரவில்லை. என்ன உடம்பு அவர்களுக்கு? அவளால் நடக்க முடியாது. நடந்து ரொம்ப வருஷமாகிவிட்டது. அது மட்டும் இல்லை, ஷீ இஸ் ஹார்ட் பேஷண்ட், பிபி பேஷண்ட். அதிர்ச்சியான விஷயங்களை தாங்கிக் கொள்கின்ற சக்தி இல்லாதவள். அவள் அதை கேட்டு மௌனமாக இருந்தாள். அவன் மேலே பேசிக்கொண்டு போனான். உடம்பில்தான் சக்தி இல்லையே தவிர மனசு விசாலமானது. ரொம்ப நல்ல மனசு. அதனால் தான் உங்களை வரச் சொல்லி கடிதம் போட்டிருக்கிறாள். தினமும் விசாரிக்கிறாள். இப்போது நேராக வீட்டிற்கு வரும்படி சொல்லி அனுப்பியிருக்கிறாள். நெகிழ்ந்து போனாள் அவள். அவர்களுக்கு, அந்த அன்பிற்கு நான் எப்படி? இல்லை, உங்களை பற்றின எந்த விஷயமும் அம்மாவிற்கு தெரியாது. நான் சொன்னதில்லை. கணேஷ் எழுதின கடிதங்களை காட்டினதில்லை. உங்களை பற்றின விவரம் தெரியாததால் தான் உங்களை வரச் சொல்லியிருக்கிறாள். தெரிந்தால் சொல்லியிருக்க மாட்டாள். இப்படி உங்களுக்காக உருகி போக மாட்டாள். என்னை பற்றின விஷயம் என்று சொன்னீர்களே, அது என்ன என்று எனக்கே தெரியவில்லையே. உண்மையிலேயே தெரியாமல் போனால் சொல்லலாம். தெரியாத மாதிரி நடிப்பவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நடிக்கிறேனா? நானா? எதற்காக நடிக்க வேண்டும்? அதுதானே எனக்கும் புரியவில்லை என்று ஒரு பார்வை பார்த்தான் அவன். உள்ளுக்குள் சுருண்டு போனாள் அவள். ஏன் இப்படி நெருப்பாக கொட்டுகிறான் இவன்? அதற்கு நான் செய்த தப்புதான் என்ன? கணேஷ் என்னை கல்யாணம் பண்ணி கொண்டதா? யார் அந்த கணேஷ்? ஏன் வீட்டிற்கு சொல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும்? நான் யார்? எப்படிப்பட்டவள்? என்னுடைய அப்பா அம்மா யார்? மை குட்னஸ், இதையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கப் போகிறேன்? யார் உதவியுடன் கண்டுபிடிக்கப் போகிறேன்? கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? சரி, நான் இன்னும் 10 நிமிஷத்தில் வருகிறேன். தயாராக இருங்கள், போகலாம். ராம்குமார் அறையை விட்டு போனதும் அவள் மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள். ஒரு வினாடி தலை சுற்றி அறை இருண்டது. சட்டென்று கட்டிலின் விளிம்பை பிடித்து கொண்டாள். ஒரு நிமிஷத்திற்கு பின்னால் நிதானமாயிற்று. அந்த இருட்டு கண்ணை விட்டு போயிற்று. ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் அந்த கடிதத்தை பிரித்தாள். நல்ல ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அழகான கடிதம். மனசை தொடுகின்ற வார்த்தைகள். பணிவாய், கொஞ்சம் கெஞ்சுகிற மாதிரி கூட இருந்தது. இப்படிப்பட்ட கடிதத்தை எழுதினவள் எந்த தப்பும் பண்ணியிருக்க முடியாது என்று தோன்றியது. பின் ஏன் ராம்குமார் அப்படி பேச வேண்டும்? அத்தனை தூரம் வெறுக்க வேண்டும்? அவன் அந்த மாதிரி பேசுகிறான் என்றால் அதில் நிச்சயமாக ஏதோ இருக்க வேண்டும். எதுவுமே இல்லாமல் அவன் அப்படி பேசுகிறவன் இல்லை. தன் அண்ணாவை கல்யாணம் பண்ணி கொண்டவள், தங்களிடமிருந்து பிரித்தவள், யாரென்றே தெரியாதவள். இதெல்லாம் காரணமில்லை. இதையெல்லாம் காரணமாக்குகிறவனும் அவன் இல்லை. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டதாக, வலிமையானதாக ஒரு காரணம் இருக்க வேண்டும். என்ன அது? ஷூ சத்தம் கேட்டது. அந்த 2 நாட்களில் ராம்குமாரின் ஷூ சத்தம் கூட அவளுக்கு பழகி போயிருந்தது. சட்டென்று எழுந்து நின்றாள் அவள். அவன் வெள்ளைக்கோட்டும் ஸ்டெதஸ்கோப்பும் இல்லாமல் சாதாரணமாக வந்து நின்றான். முகத்தில் பழைய சிரிப்பு தெரிந்தது. போகலாமா என்று கேட்டு நர்ஸை கூப்பிட்டான். அவளை கைத்தாங்களாக பிடித்து கொள்ளச் சொன்னபோது, நோனோ, ஐ கேன் மேனேஜ் என்று நடந்தாள் அவள். அவனும் கூட வந்தான். ஏறுவதற்கு வசதியாக போர்ட்டிகோவில் காரை நிறுத்தி இருந்தான். முன்பக்க கதவை திறந்து விட்டான். பின் நர்ஸிடம் ஏதோ சொல்லிக்கொண்டே காரை கிளப்பினான். நீங்கள் இப்பொழுதுதான் முதல் தடவையாக மெட்ராஸ் வருகிறீர்களா? ஆமாம். அவன் சரையர் என்று திரும்பி அவளை கூர்மையாக பார்த்தான். அந்த பார்வையின் திட்சண்யத்தை புரிந்து கொள்ள முடியாமல் தலை குனிந்தாள் அவள். மெட்ராஸ் பிடித்திருக்கிறதா? உங்கள் ஊர் இதைவிட அழகாக இருக்குமா? எந்த ஊர்? உங்களுடைய சொந்த ஊர் எது? தெரியவில்லை. தெரியவில்லையாமே. ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. எது வேடிக்கையாக இருக்கிறது? உங்கள் ஞாபகம் கூட உங்கள் சௌகரியப்படி வருவது. என் சௌகரியப்படியா? மனிதர்கள், இடங்கள், சம்பவங்கள் மறந்த அளவிற்கு பேச்சும் எழுத்தும் மறக்கவில்லை. கண் வழித்ததுமே சரளமாக பேச ஆரம்பித்தீர்கள். கடிதத்தை தடுமாறாமல் படித்தீர்கள். இப்பொழுது முதல் தடவையாய் இங்கு வருவதாக சொன்னீர்கள். என்ன இதெல்லாம்? தெரியவில்லை. எனக்கே தெரியவில்லையே. சரி, இது தெரியாவிட்டால் போகட்டும். ஒன்று மட்டும் தெரிந்தால் போதும். என்ன?
அம்மா மனசை கஷ்டப்படுத்தாமல் குடும்பத்தின் பெயருக்கு எந்த கெட்ட பெயரும் வராமல் நடந்து கொண்டால் போதும். நான் ஏன் உங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தப் போகிறேன்? ஏன் கணேஷை கஷ்டப்படுத்தினீர்கள்? அவனை தற்கொலை பண்ணிக் கொள்கின்ற அளவிற்கு விரட்டினீர்கள். தற்கொலையா? என்ன சொல்கிறீர்கள்? என்னாளா? நான் விரட்டினேனா? அதுதான் சொன்னேனே, மறதி கூட உங்களுக்கு இஷ்டப்பட்ட போது இஷ்டப்பட்ட மாதிரி வருகிறது என்று. அதற்பின் அவள் எதுவும் கேட்கவில்லை. அந்த பதிலில் அடி வாங்கின மாதிரி பேசாமல் இருந்தாள். அவன் தன்னை நம்பவில்லை என்று புரிந்து கொண்டாள். யோசித்து பார்த்தபோது தப்பு அவனிடமில்லை என்று தெரிந்தது. படிப்பு மறக்கவில்லை, பேசுவது மறக்கவில்லை, மற்ற எல்லாம் மறந்து போய்விட்டது என்றால் எப்படி நம்ப முடியும்? ஆனால் அவன் டாக்டர் இல்லையா? அவன் இதை நம்பித்தான் ஆக வேண்டும். அவனுக்கு இது புரிய வேண்டும். அவனுக்கே புரியவில்லை என்றால் எப்படி? நிஜமாகவே இது மறதிதானா? எப்படி மறந்து போக முடியும்? ஒரு விஷயம் நினைவுக்கு வந்து மறு விஷயம் மறந்து போய். முதல் தடவை மெட்ராஸ் வருகிறீர்களா? ஆமாம். எப்படி தெரிந்தது முதல் தடவை என்று? எப்படி சொல்ல தோன்றியது? உங்களுக்கு ஒன்று சொல்லலாமா என்று அவன் ஆரம்பித்ததும் அவள் அடங்கின குரலில் சொல்லுங்கள் என்றாள். எங்கள் வீட்டில் 1 மாசமோ 2 மாசமோ நீங்கள் விரும்புகிற வரை தாராளமாக தங்கலாம். அதுவரை அம்மாவிற்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். அந்த மனசு நோகாமல் அன்பாக ஆதரவாக, பிடிக்காமல் போனாலும் அதை வெளிக்காட்டாமல், முக்கியமாய் உங்களை பற்றின எதையும் அம்மாவிடம் சொல்ல வேண்டாம். நீங்கள் யார், எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம். அதெல்லாம் எனக்கே தெரியாத போது என்னால் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் தான் கணேஷ்குமார் என்று சொல்லியிருந்தால் கூட நான் நம்பித்தான் இருப்பேன். அவன் சரையல் என்று வண்டியை பிரேக் போட்டு நிறுத்தி அவளை கூர்மையாக பார்த்தான். நல்ல வேளையாய் கணேஷ்குமாரின் துரதிர்ஷ்டம் எனக்கு ஏற்படவில்லை, எப்போதும் ஏற்படாது. அந்த முகத்தின் கோபமும் வெறுப்பும், வார்த்தைகள் வந்த வேகமும். ராம்குமார், நீங்கள் ஏன் என்னை இப்படி வெறுக்கிறீர்கள்? அந்த வெறுப்பை புரிந்து கொள்ளும் என்னால் உங்களை வெறுக்க முடியவில்லையே. இது என்ன? அண்ட் ஒன் மோர் ரெக்வஸ்ட். பணத்திற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சொத்தில் கணேஷின் பாகத்தை பிரித்து கொண்டு போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதை நான் தடுக்கப் போவதில்லை. பட் அதெல்லாம் நாட் பிஃபோர் மை மதர்ஸ் டெத். எத்தனை வருஷமானாலும் அம்மாவிற்கு பிறகுதான் பிரிவினை எல்லாம். அதுவரை கொஞ்சம் பொறுமையாய், பழைய மாதிரி குணங்கள் எல்லாம் வராமல் நல்லவளாய். ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள்? பழைய மாதிரி என்றுகிறீர்கள். வாட் டு யூ மீன் பை தட்? யூ நோ வாட் ஐ மீன். நோ, ஐ டோன்ட் நோ எனிதிங். நீங்கள் சொல்லுவதை கேட்டால் பயமாக இருக்கிறது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு நோ. உதட்டில் புன்சிரிப்பாக ஓட ஒரு பெரிய பங்களாவின் அரைவட்ட புல்தரையை கடந்து போர்ட்டிகோ வாசலில் நிறுத்தி கீழே இறங்கினான் அவன். அத்தியாயம் 3. அவளும் இறங்கினாள். கூடவே உள்ளே வந்தாள். அவன் காட்டிய சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள். அவன் மின்விசிறியை சுழறவிட்டு, ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். நான் போய் அம்மாவிடம் பார்க்க வரலாமா என்று கேட்டுக்கொண்டு வருகிறேன் என்று உள்ளே போனான். ரிலாக்ஸ்? இத்தனை விஷயங்களை சொல்லிவிட்டு, நெஞ்சில் நெருப்பை கொட்டிவிட்டு, அது பற்றி எரிகிற போது இளைப்பாறச் சொன்னால் எப்படி? அந்த நெருப்பிலா? அது தகிக்கிற தகிப்பிலா? அது மட்டுமல்ல, அவன் கூடத்தான் தகிக்கிறான். அந்த பார்வை, பேச்சு எல்லாமே தகிக்கிறது. இவனோடு இதே வீட்டில் எப்படி இருக்க முடியும்? அவன் திரும்பி வருவதற்குள் எழுந்து போய்விட்டால் என்ன? எங்கே போவது? எப்படி போக முடியும்? முடிந்தாலும் அப்படி போவதில் என்ன பெருமை இருக்க முடியும்? அவன் தன்னை பற்றி ஏதோ தவறாக நினைத்து கொண்டிருக்கிறான். அல்லது அப்படி நினைக்கும்படி ஏதோ தவறு நடந்திருக்கிறது. அதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும்? தான் காரணமாக இருக்க முடியாது, நிச்சயமாக முடியாது. அது மட்டும் தெரிகிறது. அழுத்தமாய், ஆழமாய் தெரிகிறது. என்ன சொன்னான் அவன்? கணேஷ்குமார் தற்கொலை பண்ணிக்கொள்கின்ற அளவிற்கு அவனை விரட்டினீர்கள். நான் இல்லை. நிச்சயமாய் அது நான் இல்லை. என்னால் அப்படியெல்லாம் செய்யவே முடியாது. அது எனக்கு, என் உள் மனதிற்கு புரிகிறது. அது உங்களுக்கு புரிய வேண்டாமா ராம்குமார்? நான் புரிய வைக்க வேண்டாமா? அதுவரை நான் போகப் போவதில்லை. உங்களை விட்டு, இந்த வீட்டை விட்டு. நோ, நான் போகலாமா என்று கேட்டுக்கொண்டே படியிறங்கி வந்தான் அவன். சட்டென்று நினைவிற்கு வந்தவனாக, ஏதாவது சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டான். வேண்டாம் என்று தலையாட்டினாள் அவள். காஃபி, ஹார்லிக்ஸ் ஏதாவது சாப்பிடுங்கள். இல்லாவிட்டால் களைப்பாக இருக்கும். நோ, ஐ எம் நாட் டயர்ட். வேண்டாம். சரி, வாருங்கள். மாடிக்கு அழைத்து கொண்டு போனான். அந்த வீட்டில் தெரிந்த பணத்தின் பளபளப்பு அவளுக்கு புதிதாக இல்லை. அவளை பிரமிக்க வைக்கவில்லை. இதெல்லாம் எனக்கு பழக்கம்தான் என்கின்ற மாதிரி
இயல்பானதாக இருந்தது. அது ஏன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். பதில் மட்டும் கிடைக்கவில்லை. இதுதான் அம்மாவின் அறை என்று ஓர் ஏர் கண்டிஷனர் அறையை திறந்தான். வாருங்கள் என்று முன்னால் போனான். அவள் உள்ளே நுழைந்து அவனுடைய அம்மாவை பார்த்ததும் சட்டென்று நின்றாள். சாரதாமணி. தேவி முகம் மாதிரி எத்தனை சாந்தமான முகம்! இந்த முகம் இத்தனை பிரியத்தை கொட்டுகிறது என்றால் அதில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? முகம் மட்டுமல்ல, குரல் கூட நெஞ்சை வருடிற்று. வா அம்மா என்று ஒரே வார்த்தை அவளுக்கு ஒரு தெம்பை, தைரியத்தை, மன உறுதியை தந்தது. இப்போ உடம்பு எப்படி அம்மா இருக்கு? பரவாயில்ல என்றாள். தலைக்கட்டை பிரித்தாயிற்றா? வேறு எங்காவது அடிபட்டதாம்மா? இல்லை என்றே நினைக்கிறேன். எங்கேயும் காயம் எதுவும் இல்லை. நல்ல வேலையாய் உயிர் தப்பினாயேம்மா. கணேஷைத்தான் பார்க்க முடியவில்லை. இல்லாவிட்டால் உன்னை கூட பார்க்க முடியாமல் போயிருக்குமேம்மா. அந்த அதிர்ஷ்டம் கூட கிடைச்சிருக்காதேம்மா. அதிர்ஷ்டமா? அதை நான் தான் சொல்லணும். நீங்கள் சொல்கிறீர்களே. யார் சொன்னால் என்ன? நின்று கொண்டே பேசுறியேம்மா. உட்கார்ந்துக்கோ. ராம், நீயும் உட்காருப்பா. 2 பேரும் உட்கார்ந்து கொண்டார்கள். ராம்குமாரின் அம்மா மெதுவாக அவள் கையை பற்றினாள். அவளை முழுதாய் ஒரு பார்வை பார்த்தாள். என் பிள்ளை தப்பா ஒன்றும் மயங்கிடல. நீ எவ்வளவு அழகா இருக்கேம்மா. அவனுக்கு அது கொடுத்து வைக்கலையே என்று கண் கலங்கினாள். பின் உன் பேர் என்ன சொன்னே என்று கேட்டாள். நித்யா. நித்யா நல்ல பெயர்தான். ஆனால் இப்படி இந்த சின்ன வயசிலே வாடிப்போய் நிற்கிறியேன்னு நினைச்சாள். மனசு தாங்கல். என் பிள்ளை உன்னை கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருந்தால் நீ இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்க மாட்டியேம்மா. ஆனால் அவனுக்கு மட்டும் எப்படி தெரிந்திருக்க முடியும் தனக்கு அல்ப ஆயுசுன்னு? அம்மா என்று அதட்டினான் ராம்குமார். வேண்டாம்மா, பழசெல்லாம் இப்போ எதற்கு? பாவம், இவர்கள் மறந்துவிட்டதை நீ எதற்காக நினைவுபடுத்துகிறாய்? மறப்பதா? எதையடா மறக்க முடியும்? கணேஷையா? இத்தனை வருஷமாயிற்று, என்னாலேயே முடியவில்லை. இவள் எப்படியடா மறப்பாள்? அவன் சற்றென்று திரும்பி அவளை பார்த்தான். அவள் யாரையும் பார்க்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டாள். ராம், நீ இவளுக்கு பழைய ஞாபகமே இல்லை என்று சொல்லலை? அதை மறந்துட்டு நான் ஏதோ பேசுகிறேன் பார். இதோ பாரம்மா நித்யா, அப்படி மறந்து போனதும் நல்லதுதான் என்று நினைச்சுக்கோ. நீ சின்ன பொண்ணு. ராம்குமாரை விட வயசுல சின்னவளாகத்தான் இருப்பாய். இந்த வயசுல பழசை நினைச்சு உள்ளுக்குள்ளேயே கருகி போகாதது நல்லதுதான். இது கூட நல்லதற்குத்தான். என்னம்மா சொல்ற நீ என்று தன் கோபத்தை அடக்கிக் கொண்டே கேட்டான் ராம்குமார். என்னடா நீ பாட்டுக்கு ஏதோதோ பேசினால் என்ன அர்த்தம்மா? நல்ல அர்த்தம்தான். இத்தனை சின்ன வயசுலேயே போனவனையே நினச்சி இவளும் போய்விட முடியுமா என்ன? நித்யா, இதோ பாருமா, இதை கணேஷனுடைய வீடாக நீ நினைச்சுக்க வேண்டாம். அப்படி நினச்சி தங்க வேண்டாம். இதை உன் வீடாக நினச்சிக்கோ. இங்கே நீ எதற்கும் பயப்பட வேண்டாம், தயங்க வேண்டாம். என்ன புரிகிறதா? அம்மா என்று அந்த கையை பற்றி கொண்டு பேச முடியாமல் நின்றாள் நித்யா. குரல் அடைத்து வார்த்தைகள் வராமல் தயங்கின. போமா, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். போய் ஏதாவது சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அவள் அதே தயக்கத்தோடு ராம்குமாரை பார்த்தாள். அழைத்து கொண்டு போறாம். கணேஷின் ரூமையை இவளுக்கும் ஒழித்துவிடச் சொல்லியிருக்கேன். புது மனிதர்கள் என்று தயங்கப் போகிறாள். கொஞ்சம் கவனித்துக்கொள் ராம். அவன் தலையாட்டி விட்டு வெளியில் வந்தான். படி இறங்கும் போது, அம்மாவை பற்றி நான் சொன்னதெல்லாம் இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அவள் மௌனமாக வந்தாள். கூடவே நான் சொன்ன மற்ற விஷயங்களும் புரிந்தால் சரி. அந்த மனசிற்கு கெடுதலாக எதுவும் நினைக்காமல் இருந்தாள். அவள் சட்டென்று நின்றாள். நிமிர்ந்து அவள் முகத்தை அவன் பார்த்தான். அவள் பார்வை தயங்கவில்லை, குரலில் நடுக்கமில்லை. டாக்டர், ப்ளீஸ், இனிமேல் இப்படி பேசுவதை கொஞ்சம் குறைத்துக் கொள்கிறீர்களா? ஐ ப்ராமிஸ் ஐ won't do any harm to your mother. I am not of that type. வெல், வேறு எந்த மாதிரி டைப் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? வேறு எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி நினைக்கின்ற டைப் இல்லை. ஓகே, இல்லை என்பதை நிரூபித்து காட்டுங்கள், பார்க்கலாம். நிச்சயமாய். அதை நிரூபிக்காமல் நான் இங்கிருந்து போவதாக இல்லை. குட் லக் என்று புன்சிரிப்பாக சிரித்துக்கொண்டே அவன் ஓர் அறையை திறந்தான். இது கணேஷின் அறை என்று சொல்லிக்கொண்டே மேஜையின் மீதிருந்த புகைப்படத்தை காட்டினான். லுக், அந்த ஃபோட்டோவை பாருங்கள். ஏதாவது நினைவுக்கு வருகிறதா சொல்லுங்கள். அவள் மேஜையின் அருகில் போய் புகைப்படத்தை பார்த்தாள். ராம்குமாருக்கு சற்று வித்தியாசமானவனாய், நீல முகமாய்,
சிரிக்கின்ற கண்களாய் ஒரு சின்ன பயத்தனத்துடன். இல்லை, இந்த முகம் உருவம் அவளுள் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. இந்த மாதிரி குறுகுறுப்பாக பார்க்கின்ற பார்வை, விஷமத்தனமாக சிரிக்கின்ற சிரிப்பு, இந்த குழந்தைத்தனம். நிச்சயமாய் அவளால் இவைகளை விரும்பி இருக்க முடியாது. அவள் இவற்றால் ஈர்க்கப்பட்டிருக்க முடியாது. அவளுக்கு பிடித்தது, அவள் கவரப்படுவதெல்லாம் கம்பீரமான ஒரு உருவத்தால், கண்ணியமான பார்வையால், தெளிவான நல்ல சிரிப்பாள். ராம்குமாரோடைய சிரிப்பு மாதிரி, அவனுடைய பார்வை மாதிரி, அந்த மாதிரி கம்பீரமான உருவம். என்ன இது? இது என்ன நினைப்பு? ஏன் இந்த மாதிரியெல்லாம் நினைக்க வேண்டும்? அவள் சட்டென்று தன்னை உதறிவிட்டு கொண்டாள். உடம்பை சிலிர்த்து கொண்டாள். அதை பார்த்த அவன், டு யூ ரிமெம்பர் சம்திங் என்று கேட்டான். நோ. இது யார் என்று தெரியவில்லை? இல்லை. உங்கள் கணவரை தெரியவில்லை? நோ, ஹீ இஸ் நாட் மை ஹஸ்பண்ட். இது என் கணவர் இல்லை. வாட் டு யூ மீன்? ஹவு டு யூ சே சோ? அப்படியெல்லாம் கேட்டால் எனக்கு சொல்ல தெரியவில்லை. எப்படி சொல்வது என்றும் புரியவில்லை. ஒன்று மட்டும் என்னால் தெளிவாக சொல்ல முடிகிறது. நிச்சயமாய் இந்த மாதிரி ஒரு மனிதரை என்னால் விரும்பியிருக்க முடியாது. கல்யாணம் பண்ணி கொண்டிருக்க முடியாது. இந்த மாதிரி என்றால் எந்த மாதிரி? ஒரு ஃபோட்டோவிலிருந்து இந்த மாதிரி என்பதை எப்படி புரிந்து கொண்டீர்கள்? முகத்தில் தெரிகின்ற இந்த குழந்தைத்தனத்தை, அடித்து போட்டு விடுகின்ற மாதிரி பார்க்கின்ற பார்வையை, அசட்டுத்தனமாய் சிரிக்கின்ற சிரிப்பை, இதெல்லாம் ஒரு வெறும் ஃபோட்டோவிலிருந்து நீங்கள் ஊகித்த விஷயங்களா? ஆமாம். இப்படிப்பட்ட மனிதரை நீங்கள் விரும்பி இருக்க மாட்டீர்களா? மாட்டேன். அந்த மனிதருக்கு இருக்கின்ற பணத்தை தெரிந்து கொண்ட பின்னாலுமா? அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள் அவள். அவள் முகம் இறுகி கிடந்தது. லுக் நித்யா என்று முதல் தடவையாய் பெயர் சொல்லி கூப்பிட்டான். பின் ஒருமையில் பேச ஆரம்பித்தான். ஸ்டாப் ஆல் திஸ் நான்சென்ஸ். நீ ஒரு நல்ல நடிகை என்பதை நான் நர்சிங் ஹோமிலேயே புரிந்து கொண்டேன். உன் நடிப்பில் நீ மற்றவர்களை நம்ப வைக்கலாம், அம்மாவை உன் பக்கம் இழுத்து கொள்ளலாம். ஆனால் நான் ஏமாற மாட்டேன். பிகாஸ் ஐ நோ யூ. மற்றவர்களுக்கு உன்னை பற்றி தெரியாது, ஆனால் எனக்கு தெரியுமே, நிறையவே தெரியும். கணேஷ் பக்கம் பக்கமாக எழுதியிருக்கிறான். ஸோ என்னிடம் நடிப்பதை விட்டுவிடு. முகம் கழுவி உடைமாற்றி கொண்டு வா, சாப்பிட போகலாம். என்ன? அவன் அறைக்கதவை மூடிக்கொண்டு வேகமாக போனதும் மூடிய கதவையே பார்த்து கொண்டு நின்றாள் அவள். பின் அந்த புகைப்படத்தை பார்த்தாள். இவனா அல்லது இவரா? மனசை எந்த விதத்திலும் நெருங்க முடியாத இந்த உருவத்திற்கா நான் மனைவி? நம்ப முடியாமல், நம்பாமலும் இருக்க முடியாமல் அந்த புகைப்படத்தை கவிழ்த்து வைத்துவிட்டு குளியல் அறைக்கு போனாள். முகத்தை கழுவி கொண்டு வந்து முதல் தடவையாய் ட்ரெஸ்ஸிங் டேபிளின் கண்ணாடியில் பார்த்தபோது, மை குட்னஸ், இது நானா? இவ்வளவு அழகா? ராம்குமார், இந்த முகத்தை பார்த்தா இதையெல்லாம் சொல்லுகிறீர்கள்? எப்படி உங்களால் முடிகிறது? முகத்தை துடைத்து தலையை லேசாக வாரி பொட்டு வைக்கப் போனபோது சற்று தயங்கினாள். உடனே கணேஷ்குமாரின் புகைப்படம் மனசுக்குள் வந்து போயிற்று. நோ என்று தனக்குத்தானே மறந்து சிவப்பு சின்ன வட்டமாய் நெற்றியில் பதித்து கொண்டு திரும்பின போது கை லேசாக நடுங்கியது. உடைமாற்று நினைத்த போதுதான் தனக்கு மாற்றுப்புடவை இல்லை என்பது ஞாபகத்திற்கு வந்தது. அதற்கு கூட ராம்குமாரிடம்தான் போய் நிற்க வேண்டும் என்று நினைத்தபோது கஷ்டமாக இருந்தது. ஆனால் வேறு வழி இல்லையே. ஒரு வேலை கிடைத்து அல்லது ஏர்லைன்ஸ் நஷ்ட ஈட்டு பணம் கிடைத்தால் திருப்பி கொடுத்து விட வேண்டியதுதான். அறை கதவை திறந்து சாப்பாட்டு அறைக்கு போனபோது ராம்குமார் மேஜைக்கு எதிரில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவளை பார்த்ததும் நிமிர்ந்தான். பளிச்சிட்ட அந்த வெள்ளை முகமும் நெற்றியின் சின்ன சிவப்பு பொட்டும். நித்யா, நித்யா, என்ன அழகு இவள்! இவளா? கணேஷ், நீ கடிதங்களில் எழுதியதெல்லாம் இவளா? இந்த முகமா? சற்றென்று உதட்டை கடித்து கொண்டு அவன் தலை குனிந்த போது அவன் எதிரில் வந்து உட்கார்ந்தாள். மெலிதான குரலில், ராம்குமார் என்றாள். அவன் நிமிர்ந்து பார்த்தான். நான் நான் உங்கள் அண்ணாவின் மனைவி என்பது, அதை நான் நம்புகிற வரை, அதாவது அதுதான் நிஜம் என்பது என் மனசுக்கு தெரிகிற வரை நான் பொட்டு வைத்துக் கொள்ளலாமா? பொட்டு மட்டும்தான். நித்யா, ப்ளீஸ், will you allow me to have... என்ன நித்யா இது? இதற்கு என்னுடைய அனுமதி எதற்கு? உனக்கு பிடித்ததை நீ செய்யலாம் என்று அம்மாவே அனுமதி கொடுத்த பின்பு என்னை ஏன் கேட்கிறாய்? இல்லை, எனக்கு பிடித்தது உங்களுக்கு பிடிக்க வேண்டுமே என்றுதான். எனக்கு பிடிக்க வேண்டும் என்று ஏன் நினைக்கிறாய்? ஐம் சாரி, நினைக்கிறீர்கள்? ப்ளீஸ், என்னை வாப்போ என்றே கூப்பிடுங்களேன். உங்களுக்கு என்ன வயதாகிறது? 28. ஐ எம் ஒன்லி 24. எனக்கு 24 தானே.
உங்களை விட சின்னவள் தானே. நீ வா போய் என்று ஒருமையில் கூப்பிடக்கூடாதா? என்ன, உனக்கு வயது 24? ஆமாம். ஓ எஸ். இது மட்டும் எப்படி நினைவுக்கு வந்தது? தெரியல, நிஜமாகவே தெரியல. ஒய் டோன்ட் யூ பிலீவ் மீ? ப்ளீஸ் ராம், என்னை நம்புங்கள் ராம். ஐ எம் நாட் ஆக்டிங். நான் நடிக்கவில்லை. அட்லீஸ்ட் உங்கள் முன் உங்களிடம் நடிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவள் மேஜையில் முகத்தை கவிழ்த்து கொண்டாள். அழுகையில் உடம்பு லேசாக குலுங்கியது. அவன் எழுந்து அருகில் வந்தான். மெலிதான குரலில், நித்யா என்று கூப்பிட்டான். அவள் தலை நிமிராமல் அழுது கொண்டே இருந்தாள். ப்ளீஸ் நித்யா, இந்த அழுகையை கொஞ்சம் நிறுத்தேன். நீங்கள் என்னை நம்புகிறீர்களா ராம்குமார்? அவள் நீர் நிரம்பிய கண்களோடு அவனை பார்த்து கேட்டபோது அவனுக்கு சற்றென்று அந்த கண்ணீரை துடைத்து அவளை சேர்த்து தன்னோடு அணைத்து கொள்ள வேண்டும் போலிருந்தது. நோ டியர், நோ, நான் உன்னை நம்புகிறேன் என்று சொல்லத் தோன்றியது. ஆனால் நடுங்குகிற குரலில், ஐ வில் ட்ரை என்றான். அத்தியாயம் 4. அதன்பின் 2 பேரும் மௌனமாக சாப்பிட ஆரம்பித்தார்கள். சிறிது நேரம் அமைதியாக போயிற்று. பின் ராம்குமாரே பேச ஆரம்பித்தான். எங்கள் வீட்டு சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். ராமகிருஷ்ணன் ஒரு நல்ல சமையல்காரன். மறுபடியும் நீங்களா என்று சிரிப்பாக அவனை பார்த்தாள் அவள். ஐ எம் சாரி. நீ சாப்பாடு மட்டுமில்லை, எனக்கு இந்த வீடே பிடித்திருக்கிறது. முக்கியமாய் உங்கள் அம்மா. அந்த அன்பையும் பிரியத்தையும் என்னால் மறக்கவே முடியாது. பார்த்த முதல் நிமிஷத்திலேயே இப்படி மனசால் ஒட்டிக்கொள்ள அவர்களால் எப்படி முடிகிறது என்று ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இஸ் இட்? யூ நோ ஒய்? அம்மாவுக்கு கணேஷ் மீது பிரியம் அதிகம். ஷி லவ்ட் ஹிம் சோ மச் இன் ஃபைட் ஆஃப் ஆல் ஹிஸ் வீக்னஸ். அவள் பேசாமல் இருந்தாள். கணேஷை பற்றிய பேச்சு வரும்போதெல்லாம் அவள் அமைதியாகி விடுவதை கவனித்தான் அவன். அதனால் வேண்டுமென்றே அவனை பற்றியே பேச ஆரம்பித்தான். கணேஷோடு நீ எப்படி இருந்தாய்? வேர் யூ ஹாப்பி வித் ஹிம்? அவள் பதில் சொல்லாமல் நிமிர்ந்து அவன் முகத்தை, கண்களை ஆழமாக பார்த்தாள். அந்த பார்வையில் அவன் சற்று சங்கடப்பட்டு போனான். ஆனாலும் விடாமல் மறுபடியும் அதையே கேட்டான். சொல்லு நித்யா, அவனோடு உன் வாழ்க்கை எப்படி இருந்தது? அவள் யோசித்தாள். அவனை அவன் வழியிலேயே போய் மடக்க நினைத்தாள். இனிமேலும் அவனிடம் எதையும் மறுப்பதில் அர்த்தமில்லை என்று தோன்றியது. மெதுவாக பேசி பேசி கணேஷை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டால் அதிலிருந்து தன்னை பற்றிய விவரமும் தெரியக்கூடும். ஆல்ரைட், நான் இவ்வளவு மறுத்தும் நீங்கள் என்னை கணேஷின் மனைவி என்றே நினைக்கின்ற பொழுது என்னால் என்ன செய்ய முடியும்? மௌனமாக ஒப்புக்கொள்வதைத் தவிர? அவனுக்கு சட்டென்று அந்த பதிலின் அமைதி கோபத்தை ஏற்படுத்தியது. நீ ஒப்புக்கொள்ளாது போனாலும் உண்மைதானே? ஐ அக்ரி. எப்படி இந்த மாதிரி உன்னால் நிதானமாக அமைதியாக இருக்கிற மாதிரி நடிக்க முடிகிறது? உங்களுள் அத்தனை விஷயத்தையும் வைத்துக்கொண்டு வெளியில் சிரிக்க முடிகிறது. நடிப்பு, மறுபடியும் நடிப்புதானா? அவள் கீழ் உதட்டை அழுத்தி கடித்து கொண்டாள். அவனை நிமிர்ந்து பார்த்தபோது கண் கலங்கி கிடந்தது. நீங்கள் ஏன் இப்படி என்னை வெறுக்கிறீர்கள்? நீ கணேஷை கல்யாணம் பண்ணி கொண்டதால். கல்யாணம் பண்ணி கொண்டதற்காக மட்டுமா? அதற்காக மட்டுமல்ல. கணேஷ் எந்த நல்ல பெண்ணாலும் விரும்பி இருக்க முடியாது. அவனை கல்யாணம் பண்ணி கொண்டிருக்க முடியாது. அப்படியே பண்ணி கொண்டாலும் அவனை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வராமல் இருந்திருக்க முடியாது. ஆனால் நீ அவனை திருத்த முயற்சிக்காதது மட்டுமில்லை, அவனோடு சேர்ந்து சீட்டு விளையாடி, குடித்து, சிகரெட் பிடித்து, கிளப்பிற்கு போய் எல்லோரோடும் டான்ஸ் ஆடி, நிறைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து நோ என்று கத்தினாள் அவள். நெவர், அந்த மாதிரியெல்லாம் நான் இருந்திருக்க மாட்டேன். நிச்சயம் அதெல்லாம் நான் இல்லை, நீதான். அவனை கெடுத்ததே நீதான். அவன் போனது கூட உன்னால்தான். அதை கேட்டு அவள் உடைந்து போனாள். இல்லை, இப்படியெல்லாம் என்னால் இருந்திருக்க முடியாது. இதையெல்லாம் என்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியவில்லை. உன்னால் முடியாமல் போகலாம், ஆனால் என்னிடம் இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது. கணேஷின் கடிதங்கள் இருக்கின்றன. வேண்டுமானால் நீயும் அவைகளை படிக்கலாம். வேண்டாம், நான் எதையும் படிக்க வேண்டாம். எந்த நிரூபணமும் எனக்கு தேவையில்லை. நான் அப்படிப்பட்டவள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்பொழுது மாறி இருக்கக்கூடாதா? திருந்தி இருக்கக்கூடாதா? அதையே நம்ப மாட்டேன் என்கிறீர்கள். திருந்துவதா? நீயா? கணேஷ் கெஞ்சி கேட்டு கோபமாய் சொல்லி சண்டை போட்டு பார்த்தும் திருந்தாத நீ இப்பொழுது திருந்தி இருக்கிறேன் என்று சொன்னால் அதை எப்படி நம்ப முடியும்? திருந்தியதாய் சொன்னால் அதை பணத்திற்காகத்தான். அம்மாவிடம் நல்ல பெயர் வாங்கி சொத்தை பிரித்து கொண்டு போவதற்காகத்தான் என்பது புரியாது என்றால் நினைக்கிறாய்? அவள் சட்டென்று கண்களை துடைத்து கொண்டு நிமிர்ந்தாள். முகம் தெளிவாய் இருந்தது. குரல் கணீரென்று வந்தது. பணம், பணம், ஹெல் வித் யுவர் மணி. எனக்கு எந்த பணமும் வேண்டாம். பணத்தை நான் வெறுக்கிறேன்.
பணம் மட்டும் இல்லை, உங்களை, இந்த வீட்டை. ஸோ லெட் மீ கோ மிஸ்டர் ராம்குமார். இனிமேலும் இங்கிருப்பது எனக்கு சாத்தியப்படாது என்று நினைக்கிறேன். அதை கேட்டு அவன் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தான். என்ன பார்க்கிறீர்கள்? ஐ ஹாவ் எனஃப். உங்களிடமிருந்து நிறைய கேட்டுக்கொண்டாகிவிட்டது. இனிமேலும் கேட்டுக்கொள்ள என் மனசில் திடமில்லை. ஐ எம் சாரி. இனிமேல் நான் இப்படி பேசவில்லை. பேசாமல் போகலாம். ஆனால் மனசில் ஆழமாய் பதிந்து போனதை என்ன செய்ய முடியும்? எப்படி மாற்ற முடியும்? அரை வினாடி பேசாமல் இருந்தான் அவன். பின், நித்யா, வரும்போது நீ என்ன சொன்னாய்? அப்படிப்பட்டவள் இல்லை என்று நிரூபிக்காமல் இந்த வீட்டை விட்டு போவதில்லை என்றுதானே? இப்பொழுது ஏன் போகிறேன் என்கிறாய்? நிரூபிக்க முடியாது என்பதாலா? நீ தோற்று போய் விடுவாய் என்பதை புரிந்து கொண்டதாலா? இல்லை, உங்களின் நெருப்பான பேச்சை தாங்கிக் கொள்கின்ற சக்தி இல்லாததால், மேலும் மேலும் உள்ளுக்குள் எரிய முடியாததால். ஓகே, ஃபர்கெட் இட். இனிமேல் நான் அப்படி பேசவில்லை. இப்படி உன்னை இங்கே தங்கும்படி கெஞ்சி கேட்பது அம்மாவிற்காக, அவளுக்கு உன்னை பிடித்து போன காரணத்திற்காக. அவள் மௌனமாய் பதில் சொல்லாமல் யோசித்தாள். என்ன யோசனை? நான் தான் இனிமேல் உன்னை கஷ்டப்படுத்துகின்ற எந்த பேச்சையும் பேச மாட்டேன் என்கிறேனே. ப்ராமிஸ்? ஐ ப்ராமிஸ். நீட்டின அவள் கையில் தன் கையை வைத்தபோது அந்த கை ரோஸ் நிறத்தில் மெத்தென்றிருப்பதை கவனித்தான். நீல நீளமாய் அழகான விரல்கள், சித்திரம் வரைகிற கை மாதிரி, வீணை வாசிக்கின்ற கை மாதிரி. என்ன அழகு! அந்த கையை விட மனமில்லாமல் அரை வினாடி பற்றி கொண்டே இருந்தான். பின் சரையல் என்று விட்டு நகர்ந்தான். அவன் போவதையே பார்த்து கொண்டு நின்ற நித்யா பின் மறுபடியும் மாடிக்கு போனாள். அவனுடைய அம்மாவின் அறைக்கு போய், சாப்பிட்டீர்களா என்று கேட்டாள். ஆச்சு. நீ சாப்பிட்டாயாம்மா? சாப்பாடு பிடித்ததா? ஆம். ஏன் என்னவோ மாதிரி இருக்கிறாய்? ராம்குமார் ஏதாவது சொன்னானா? இல்லையே. பொய் சொல்லாதேம்மா. அவன் ஏதாவது சொல்லி இருப்பான். அவனுக்கு மனசில் எதுவும் நிற்காது. கணேஷ் எங்களிடமெல்லாம் சொல்லாமல் கல்யாணம் பண்ணி கொண்ட வருத்தம் அவனை விட்டு இன்னும் போகவில்லை. ராம்குமார் ஆழமானவன், அமைதியானவன் நித்யா. ஆனால் கணேஷ் அப்படியல்ல. சிரிக்காமல் அவனால் பேச முடியாது, விளையாடாமல் இருக்க முடியாது. அந்த பேச்சும் சிரிப்பும் கலகலப்பும். அவனுக்கு பின்னால் இந்த வீடே நிசப்தமாகிவிட்டது நித்யா, அமைதியாகிவிட்டது. அதற்கும் அவள் பேசாமல் இருக்கவே சாரதாவே பேசிக்கொண்டு போனாள். உன்னை பார்த்தால் கணேஷ்குமாருக்கு எதிர்மாறான குணமுடையவளாக தெரிகிறது. கிட்டத்தட்ட நீயும் ராம்குமாரும் ஒரே மாதிரி இருப்பீர்கள் போல இருக்கிறது. இத்தனை நிதானமாய் அமைதியாய் இருக்கின்ற உனக்கு எப்படியுமா அந்த ஆர்ப்பாட்டமும் கலகலப்பும் பிடித்தது? சட்டென்று அதிகம் களைத்து போனாள் அவள். கணேஷ் கணேஷ், வேறு எதுவுமே பேச மாட்டார்களா? ஒரே நாளில் இத்தனை பேச்சுக்களா? இத்தனை அதிர்ச்சியா? தாங்க முடியாது போல் இருக்கிறதே. அந்த முக சலிப்பை பார்த்து சட்டென்று நிறுத்தி கொண்டாள் சாரதா. நான் அப்போதே இனிமேல் அந்த பேச்சை எடுக்க மாட்டேன் என்று சொல்லலே, தவறிப்போய் வந்துவிட்டது. நம்ம வேற ஏதாவது பேசலாமாம்மா? அதை கேட்டு லேசாக சிரித்தாள் அவள். அந்த சிரிப்பை பார்த்ததும் சாரதாவின் முகம் பளிச்சிட்டது. வீட்டை சுற்றி பார்த்தாயாமா என்று கேட்டாள். இல்லை என்று நித்யா தலையாட்டியதும், ராம்குமார் சுற்றி காட்டலையா என்று மறுபடியும் கேட்டாள். இல்லையம்மா, அவர் அவசரமாக கிளம்பி போய்விட்டார். என் பிள்ளை அவன் எதற்காக இப்படி அலைகிறானோ தெரியவில்லை என்று முணுமுணுத்து கொண்டாள். பின், பிரகாஷ் வந்துவிட்டானாமா என்று கேட்டாள். பிரகாஷா? இல்லையே, நான் பார்க்கவில்லையே. அப்படியானால் இன்னும் வரலை போலிருக்கு. அவன் என்னுடைய அண்ணா பிள்ளை. இங்கே தங்கி டாக்டருக்கு படிக்கிறான், கடைசி வருஷம். அப்படியா? வரட்டும், அவனையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்றவள், போம்மா, போய் கொஞ்ச நேரம் தூங்கு. 15 நாளாக ஆஸ்பத்திரியில் இருந்துவிட்டு இன்றுதான் வந்திருக்கிறாய். உடம்பை அலட்டி கொள்ளாதேம்மா என்றாள். அவளும் களைப்பாகவே உணரவே சற்றென்று எழுந்து கொண்டாள். உங்களுக்கு ஏதாவது வேண்டுமாம்மா என்று கேட்டாள். வேண்டாம், என்னை கவனித்துக் கொள்ள வேலைக்காரி இருக்கிறாள். நீ அனாவசியமாக சிரமப்படாதே. இதில் என்ன சிரமம்? எந்த வேலையும் செய்யாமல் எப்படி இருக்க முடியும் என்று சிரித்துக்கொண்டே கேட்டதும் சாரதா சற்று யோசித்தாள். பின், உனக்கு இங்கே பொழுது போகலென்னா ராம்குமார் கிட்ட சொல்லி நர்சிங் ஹோமில் ஏதாவது வேலை தரச் சொல்கிறேன், செய்கிறாயாமா? ஒரு வினாடி அவள் முகம் பளிச்சிட்டு பின் சட்டென்று வாடியது. நர்சிங் ஹோமிலா? எனக்கென்ன வேலை கிடைக்கும் என்று? நீ என்னம்மா படித்திருக்கிறாய்? படிப்பு என்ன படித்திருக்கிறோம்? பிஏ, இல்லாவிட்டால் எம்ஏ. எதுவரை படித்திருக்கிறோம்? அந்த நினைவில் அதிர்ந்து போனாள் அவள்.
இது கூட நினைவில் இல்லாமல் எப்படி எதிர்காலத்தை அமைத்து கொள்ள முடியும்? எங்கே வேலைக்கு போக முடியும்? யார் வேலை கொடுப்பார்கள்? என்ன படித்திருக்கிறீர்கள்? தெரியவில்லை. சர்டிஃபிகேட்டுகள் உண்டா? இல்லை. டைப்ரைட்டிங் தெரியுமா? ஷார்ட் ஹேண்ட் தெரியுமா? டெலிஃபோன் ஆப்ரேட்டர் பண்ண முடியுமா? தெரியாது, தெரியாது, தெரியாது. இந்த பதிலுக்கு, இந்த மறதிக்கு எங்கே வேலை கிடைக்கும்? என்னம்மா பதிலே இல்லை? என்ன கேட்டீங்க? உன் படிப்பு என்னன்னு தெரியலையம்மா. படிப்பு மட்டும் இல்லை. நான் யார்? என்னுடைய அப்பா அம்மா யார்? அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? எப்படி எனக்கு திருமணம் ஆயிற்று? எதுவும் தெரியவில்லையேம்மா. இதெல்லாம் தெரியாத போது எதிர்காலத்தை நினைத்தால் பயமாக இருக்கிறதம்மா. என்ன செய்வது என்று புரியாமல் போகிறது. எத்தனை நாள் இங்கே தங்குவது? இந்த இடத்தை விட்டால் எங்கு போவது? தனியாக எப்படி வாழ்வது? எதுவும் புரியவில்லையேம்மா. முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு அவள் உடம்பு குலுங்க ஆரம்பித்ததும் பதறிப்போனாள் சாரதா. என்னம்மா இது? சாரதா அவள் முகத்தை நிமிர்த்தினாள். நீ எங்கேம்மா போகணும்? யார் உன்னை போகவிடப் போகிறார்கள்? எதற்காக இப்படி அழுகிறாய்? எந்திரம்மா, எதற்கும் கவலைப்படாதே. எதுவானாலும் நான் உன்னோடு இருப்பேன். தைரியமாக இரு. ராம்குமாரிடம் நானே இதை பற்றி பேசுகிறேன். போம்மா, போய் கவலைப்படாமல் தூங்கு. அறைக்கு திரும்பிய நித்யாவிற்கு தூக்கம் வரவில்லை. எதிர்காலத்தை பற்றிய பயம் அவளை மருட்டிற்று. ராம்குமாரின் பேச்சுக்கள் ஒவ்வொன்றாக நினைவுக்கு வந்தன. கண் சட்டென்று கலங்கியது. மற்ற எல்லாவற்றையும் விட அவன் தன்னை தப்பாக நினைத்து கொண்டிருப்பதுதான் அவளை இன்னும் வருத்தியது. அவனது மனதில் தான் உயரமான ஒரு இடத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். உயரம் இருக்கட்டும், முதலில் அந்த மனதில் அவளுக்கு ஒரு இடம் கிடைக்குமா? சட்டென்று அவள் கையை பற்றி அழுத்தியது ஞாபகத்திற்கு வந்தது. அந்த ஸ்பர்சத்தில் அவன் மனம் புரிந்து போனதாக நினைத்தாள் அவள். அத்தியாயம் 5. தூங்கி எழுந்து மணி பார்த்தாள் நித்யா. 5:10 இருந்தது. அறைக்குள் லேசான மஞ்சள் வெயிலாக அடித்தது. முகத்தை மட்டும் அலம்பி துடைத்து கொண்டு வெளியில் வந்தபோது சாப்பாட்டு அறையிலிருந்து சிரிக்கின்ற சத்தம் கேட்டது. செல்லமாக சிரிக்கின்ற சினுங்கள் சிரிப்பு. ஒரு பெண்ணின் சிரிப்பு. யாராக இருக்கும் என்று யோசித்து கொண்டே போனபோது ராம்குமாரின் எதிரில் சல்வார் கமீஸோடு ஒரு பெண் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். பாப் பண்ணிய தலை, பளபளவென்று மென்றுகின்ற முகம், லிப்ஸ்டிக் பூசிய உதடுகள். அறை முழுவதும் லேசான அமெரிக்கன் சென்டின் வாசனை. அந்த பெண் அவளை ஒரு வினாடி தீர்க்கமாக பார்த்தாள். பின், இவள்தான் நித்யாவா ராம் என்று கேட்டாள். காஃபி கோப்பையை கீழே வைத்துவிட்டு மெதுவாக நிமிர்ந்தான் அவன். வா நித்யா என்றான். இது மீனா, மை கசின். நித்யா மெதுவான குரலில் ஹலோ என்று சொன்னாள். பின் அவர்களுக்கு எதிரில் போய் உட்கார்ந்து கொண்டாள். அவளுக்கும் காஃபி வந்தது. அந்த தூக்கத்திற்கு பின் சூடான அந்த காஃபி இதமாக இருந்தது. குடித்து முடிக்கின்றவரை யாரும் பேசவில்லை. அவள் கோப்பையை கீழே வைத்ததும் மீனா லேசான சிரிப்போடு சொன்னாள், இந்த வீட்டில் காஃபி நன்றாக இருக்கும் என்று தெரியும், ஆனால் இவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எப்பொழுதுதான் புரிந்தது. தான் ஒரே மூச்சில் குடித்து முடித்ததை தான் இப்படி சொல்கிறாள் என்று சட்டென்று புரிந்து கொண்டாள் நித்யா. அவள் முகம் சிவந்து போயிற்று. மெதுவாக தலையை குனிந்து கொண்டாள். அதை கவனிக்காத மாதிரி சரையல் என்று எழுந்தாள் மீனா. போகலாமா ராம்? நித்யாவும் வருகிறாளா என்று கேட்போமே என்று அவள் முகத்தை பார்த்தான் அவன். எங்கே? சினிமாவிற்கு. நான் எதற்கு? நீங்கள் போய்விட்டு வாருங்களே. நாங்கள் தான் போகிறோமே. நீயும் வா என்றுதான் கேட்கிறேன். அவள்தான் வரமாட்டேன் என்கிறாளே, எதற்காக வற்புறுத்துகிறீர்கள் ராம்? இரு மீனா, இங்கே தனியாக என்ன பண்ண போகிறாள் அவள்? அம்மாவோடு பேசிக் கொண்டிருப்பாள். இல்லாவிட்டால் கணேஷை பற்றி நினைத்து கொண்டிருப்பாள். அதுவும் இல்லை என்றால் மறந்து போன நினைவுகளை ஞாபகப்படுத்தி பார்ப்பாள். அவள் தனிமையை எதற்காக கலைக்க பார்க்கிறீர்கள்? கொஞ்சம் பேசாமல் இரேன் மீனா, நான் கேட்டு பார்க்கிறேனே. இல்லை ராம், நீங்கள் போய்விட்டு வாருங்கள். இப்பொழுது நான் சினிமா பார்க்கின்ற மனநிலையில் இல்லை. அதனால் தான் கூப்பிடுகிறேன் நித்யா. வெளியில் வந்தால் மனசு சற்று சரியாகும். அவனுக்காக அதற்கு மேல் அங்கு காத்து கொண்டிருக்கும்படி நிற்க பிடிக்காமல் வெளியில் போனாள் மீனா. போகும்போது, நான் காருக்கு போகிறேன், வந்தால் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு போனாள். அந்த நடையில் சரையல் என்று திரும்பின அவள் கோபம் பளிச்சிட்டது. அதை கவனிக்காத மாதிரி அவன் நித்யாவின் அருகில் வந்தான். மென்மையாய் அவளை பார்த்தான். பின், அழுதாயா நித்யா என்று கேட்டான். அவள் இல்லை என்று தலையாட்டினாள். அவன் மெதுவாய் அவள் முகத்தை நிமிர்த்தினான். அந்த கண்களையே ஆழமாக பார்த்து கொண்டு கேட்டான். பொய் சொல்லாதே நித்யா. பின் ஏன் உன் கண் இப்படி சிவந்து போயிருக்கிறது? அந்த குரல், முகம், பார்வை, பேச்சின் மென்மை. இவன் பழைய ராம்குமார் இல்லை. தன்னை வெறுக்கின்ற ராம்குமார் இல்லை. புது ராம்குமார். தனக்காக
தன் அழுகைக்காக கஷ்டப்படுகின்ற ராம்குமார். ராம் ராம் என்று அவன் மார்பில் முகத்தை பதித்து கொள்ள வேண்டும். சாரதாவிடம் அழுத மாதிரி அழ வேண்டும். என் எதிர்காலம் என்ன ராம்? டு யூ லவ் மீ ராம்? இனிமேல் என்னை வெறுக்க மாட்டீர்களே, தப்பாக நினைக்க மாட்டீர்களே, பணத்திற்காகத்தான் நான் இங்கு வந்திருப்பதாக பேச மாட்டீர்களே, முக்கியமாய் நான் கணேஷ்குமாரின் மனைவி என்று சொல்ல மாட்டீர்களே. எல்லாவற்றையும் கேட்க நினைத்து எதையும் கேட்காமல் மௌனமாக இருந்து அவன் முகத்தை கண்களை பார்த்து கொண்டு நின்று 1 நிமிஷம் 2 நிமிஷம் என்று அப்படியே போய் பின் அரைவாசலில் கேட்ட மீனாவின் குரலில் கலைந்து விலகி தலைகுனிந்து நின்று, என்னரா இங்கே எனக்கு சினிமா காட்டி விடுகிறீர்களா? டிக்கெட் வாங்குகிற செலவும் தியேட்டர் வரை போகின்ற அலைச்சலும் மிச்சம் என்று நினைக்கிறீர்களா? மீனா கேட்டாள். டோன்ட் பி ஸ்டூபிட், வா போகலாம் என்று சரையல் என்று வெளியில் போனான் அவன். அவன் போனது மீனா நித்யாவை தீட்சண்யமாக பார்த்தாள். நீ எதற்காக இங்கு வந்தாய் என்று கேட்டாள். நித்யாவிடமிருந்து பதிலில்லை. கணேஷின் வாழ்க்கையை பாழாக்கினது போதாதா? உன்னால் அவர் தற்கொலை பண்ணி கொண்டது போதாதா? இப்போது ராமும் தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயா? ஹவு டேர் யூ பிஹேவ் லைக் தட்? அதற்கும் அவள் மௌனமாகத்தான் இருந்தாள். லுக் ஹியர் நித்யா, உனக்கு தேவை பணம் தானே? வாங்கி கொண்டு போ, எவ்வளவு வேண்டுமானால் வாங்கிக்கொள். சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு கிளம்பு. நீ ராம்குமாரோடு பழகுவதை, அவரையும் பாழாக்க பார்ப்பதை என்னால் அனுமதிக்க முடியாது, புரிகிறதா? அதற்கும் வெறும் மௌனம் மட்டுமே பதிலாக கிடைத்ததும் அவள் பார்வை இன்னும் பளபளத்தது. எல்லாவற்றிற்கும் பேசாமல் நின்றால் என்ன அர்த்தம்? போகிறேன் என்று அர்த்தமா, மாட்டேன் என்று அர்த்தமா? யாரை போகச் சொல்கிறாய் மீனா? புதிதாய் கேட்ட அந்த குரலில் திரும்பி பார்த்தாள் அவள். பிரகாஷ் நின்று கொண்டிருந்தான். கையில் பெரிதாய் 2 புத்தகங்களும் ஸ்டெதஸ்கோப்பும் இருந்தன. முகம் புன்சிரிப்பாய் சிரித்து கொண்டிருந்தது. யாரையும் இல்லை என்று முணுமுணுத்து கொண்டே போனாள் மீனா. அவள் போவதையே அரை வினாடி பார்த்து கொண்டு நின்று பின் நித்யாவின் பக்கம் திரும்பினான் பிரகாஷ். ஐ எம் பிரகாஷ் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான். நான் நித்யா. அவள் குரல் தடுமாறியது. தெரியும், நீங்கள் வரப்போவதாக கடிதம் எழுதினது, உங்கள் விமானம் விபத்துக்குள்ளானது, அப்புறம் ராம் உங்களை தன் நர்சிங் ஹோமிற்கு கொண்டு வந்தது, எல்லாம் தெரியும். நான் கூட அங்கு வந்து உங்களை 2 தரம் பார்த்தேன். அப்போது உங்களுக்கு எந்த நினைவும் இல்லை. இப்போது எப்படி இருக்கிறீர்கள்? ஐ எம் ஆல் ரைட். உடம்பிற்கு ஒன்றும் இல்லை. உடம்பிற்கு ஒன்றும் இல்லாமல் போனால் மட்டும் போதாது, மனசிற்கும் ஒன்றும் இருக்கக்கூடாது சொல்லிவிட்டு மென்மையாக புன்சிரித்தான் அவன். அவள் அதை கேட்டு பேசாமல் இருந்தாள். அவன் சிறிது தயங்கி அந்த முகத்தையே பார்த்தபடி மெதுவாக பேசினான். மீனா உங்கள் மனசு கஷ்டப்படுகின்ற விதத்தில் ஏதாவது பேசினாளா? அப்படி பேசியிருந்தால் தயவு செய்து அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். மீனா வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படாதவள், எந்த அனுபவமும் இல்லாதவள். எல்லாமே அவளுக்கு சுலபம்தான். லைஃப் இஸ் வெரி ஈஸி ஃப்ரம் சம் பீப்புள். அதில் மீனாவும் ஒருத்தி. அதனால் உங்கள் கஷ்டம் புரியாமல், மனசு புரியாமல் அவள் ஏதேனும் பேசியிருக்கலாம். வில் யூ ப்ளீஸ் ஃபர்கெட் இட் மிஸ்ஸஸ் கணேஷ்குமார்? மறுபடியும் மிஸ்ஸஸ் கணேஷ்குமார். அதிலிருந்து தன்னால் இனிமேல் மீளவே முடியாதோ என்று தோன்றியது. ஒருவேளை அவள் நிஜமாகவே கணேஷின் மனைவிதானோ? என்ன யோசிக்கிறீர்கள் மிஸ்ஸஸ் கணேஷ்குமார்? ப்ளீஸ் என்னையே நித்யா என்று அழைக்கக்கூடாது. அதை கேட்ட அரை வினாடி அவளையே பார்த்தான். பின் சின்ன சிரிப்பாக சிரித்து, ஓகே நித்யா, உங்களை அது கஷ்டப்படுத்துவதானால் நான் அப்படி கூப்பிடவில்லை என்றான். பின் காஃபி குடிக்கலாமா என்று கேட்டான். நான் இப்பொழுதுதான் சாப்பிட்டேன். பரவாயில்லை, எனக்கு கம்பெனி கொடுங்களேன். அதை மறுக்க முடியாமல் அவனுடன் இன்னொரு கப் காஃபி சாப்பிட்டாள். அவன் தன் கல்லூரி, மாணவர்கள், புஸ்தகங்கள், சினிமா என்று நிறைய பேசினான். எல்லாம் பொதுவான பேச்சாகத்தான் இருந்தது. எதுவும் அவளை பற்றிய பேச்சாக இல்லை, கேள்வியாக இல்லை. நீங்கள் யாருடைய புத்தகங்கள் எல்லாம் படிப்பீர்கள் நித்யா? ஆல்பர்ட் காமு, காஃப்கு, ஜே.கே. ஹக்ஸ்லி. மை குட்னஸ், எல்லாம் ஒரே சீரியஸ் ரீடிங்காக இருக்கிறதே. லைட் ரீடிங் எதுவும் கிடையாதா? நோ மிஸ்டர் பிரகாஷ், ஐ எம் பை நேச்சர் வெரி சீரியஸ் பர்சன். ஐ சி, இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் கனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நித்யா. சில விஷயங்களை லைட்டாக எடுத்துக்கொள்ள தெரிய வேண்டும். வாய்விட்டு சிரிக்க தெரிய வேண்டும். அந்த சிரிப்பு மட்டும் நமக்குள் வந்துவிட்டால் பின் எல்லாவற்றிற்கும் சிரிக்க தோன்றும். நீங்கள் சொல்லுகின்ற மாதிரி அப்படி சிரிப்பது சுலபமில்லை மிஸ்டர் பிரகாஷ். சுலபமில்லைதான், ஆனால் பழகி போய்விட்டால் எல்லாம் சுலபமாகிவிடும் நித்யா. யோசித்து பார்த்தபோது அது உண்மை என்றே பட்டது. எப்படி பேசுகிறான் இவன் என்ற ஆச்சரியமும் வந்தது. ஜன்னல் கதவை திறந்து வைத்தார் போல மனசுக்குள் சிலுசிலுத்தது. அவன் நாற்காலியை தள்ளி கொண்டு எழுந்தான். கை கடிகாரத்தை பார்த்து கொண்டே, வரட்டுமா? 8 மணிக்கு நண்பன் ஒருவனை பார்க்க போக வேண்டும் என்றான்.
அரைவாசலுக்கு போய் சட்டென்று நின்றான். உங்களிடம் நான் ஒன்று சொல்லலாமா என்று தயங்கினான். சொல்லுங்கள். இப்போது உங்களுக்கு பிடிக்கின்ற புத்தகங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்த மாதிரி மற்ற விஷயங்களும் ஞாபகத்திற்கு வரக்கூடும். முயற்சி பண்ணுங்கள் சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே போனான் அவன். அவளை சந்தேகிக்கின்ற சிரிப்பாக அது இல்லை. கோபம் வெறுப்பு எதுவும் இல்லை. ரணத்தை பஞ்சால் ஊற்றுகின்ற இதமாய் நிதானமாய் எப்படி பேசிவிட்டு போனான். எழுந்து ஹாலுக்கு வந்து கடிகாரத்தை பார்த்தபோது மணி 8 இருந்தது. அந்த பெரிய வீட்டில் தனியாய் வேலை எதுவும் இல்லாமல் சுற்றி வருவது கஷ்டமாக தெரிந்தது. எத்தனை நாளைக்கு இந்த சுற்றல் என்ற கேள்வி எழுந்து அவளை சலிப்படையச் செய்தது. மேஜையின் மீது கிடந்த மேகசினை எடுத்துக்கொண்டு லானிற்கு போனாள். டூம் விளக்கின் அடியில் கூடை நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்து பத்திரிகையை புரட்ட ஆரம்பித்தாள். அத்தியாயம் 6. அரை மணி நேரம் படித்திருப்பாள். அதற்குள் வேலைக்காரி வந்து சாரதா கூப்பிடுவதாக சொன்னதும் எழுந்து போனாள். அவள் போனபோது சாரதா சாப்பிட்டு கை கழுவி கொண்டிருந்தாள். கையை நாப்கினால் துடைத்து கொண்டே, வாமா, நீ சாப்பிட்டாயாமா? இல்லை என்ற பதில் வந்ததும், ஏம்மா, ராம் இன்னும் வரலை என்று அவளை பார்த்தாள். இல்லை, நர்சிங் ஹோமிலிருந்து வந்து சினிமாவிற்கு போயிருக்கிறார். சினிமாவிற்கா? ராமா? யாரோடு போயிருக்கிறானம்மா? மீனாவோடு. மீனாவா? வந்திருந்தாளா என்ன? என்னை பார்க்க வரவே இல்லையே. அவள் மட்டும் வந்தாளா, இல்லை அவளுடைய அப்பாவும் வந்திருந்தாரா? அவள் மட்டும் தனியாகத்தான் வந்திருந்தாள். அப்படியா? ராம் அவளோடு சினிமாவிற்கு போயிருப்பது ஆச்சரியமான விஷயம்தான். ஏம்மா, போக மாட்டார்களா என்ன? இல்லை, அந்த பெண் கெஞ்சி கெஞ்சி கூப்பிடும். இவன் இன்றைக்கு ஆல்சர் ஆப்ரேஷன், ஹர்னியா ஆப்ரேஷன் என்று ஏதாவது சாக்கு சொல்லுவான். அந்த பெண்ணுடன் அப்பாவும் 3-4 தடவை வந்து கல்யாணத்தை பற்றி அவனிடமே கேட்டுவிட்டு போய்விட்டார். இவன் சரி என்று சொன்னால்தானே மேலே எதுவும் செய்ய முடியும். அவர் மீனாவிடம் நன்றாகத்தானே பழகுகிறார். பழகுகிறான், பேசுகிறான். கல்யாணம் என்றால் மட்டும் சிரித்துவிட்டு ஒதுங்குகிறான். அப்படியா என்று அவள் பெருமூச்சு விட்டாள் லேசாக. ஏம்மா, சினிமாவிற்கு நீ போகல? உன்னை அவர்கள் கூப்பிடவில்லையா? கூப்பிட்டார்கள், நான் தான் போகலை. அதன்பின் சிறிது நேரம் பொதுவாக பேசினாள். புத்தகம் ஒன்றை படித்து காட்டச் சொன்னாள். பாதி படித்து கொண்டிருந்த போதே தூங்கிப் போனாள். புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு சத்தப்படுத்தாமல் வெளியில் வந்தாள் நித்யா. வராந்தாவில் போய் நின்று வானத்தை பார்த்தாள். பார்க்க பார்க்க வானம் அழகாகத்தான் தெரிந்தது. நட்சத்திரங்கள் பேசுவதாகப்பட்டது. மினுங்கி மினுங்கி ஒவ்வொன்றாக எத்தனை பேச்சுக்கள். பார்த்து கொண்டு நின்றபோது கேட் திறக்கப்படுகின்ற சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தாள். ராம்குமாரின் கார் உள்ளே வந்து கொண்டிருந்தது. அவன் இறங்கி தன் அறைக்கு போய் உடை மாற்றிக்கொண்டு வெளியில் வந்தபோது அவள் படியிறங்கி வந்தாள். சாப்பிட்டாயிற்றா நித்யா? இல்லை. இன்னுமா சாப்பிடவில்லை? மணி 10 போகிறது. வா, சாப்பிடலாம். அவள் அவனுக்கு முன்னால் வந்து உட்கார்ந்து தட்டில் வெறுமையாய் அலைந்து கொண்டிருந்தாள். அதை பார்த்து அவன் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு கேட்டான், ஏன் நித்யா, சாப்பிடலை? பசிக்கலை. ஏன் பசிக்கலை? நிஜமாகவே பசி இல்லையா? இல்லாவிட்டால் கோபமா? கோபமா? எனக்கா? நான் யார் மீது கோபப்பட முடியும் சொல்லுங்கள். ஏன்? என் மீது, மீனா மீது? இல்லை, யார் மீதும் கோபம் இல்லை. கோபப்பட காரணமும் இல்லையே. இருப்பதால் தானே கேட்டேன். ஏன் நித்யா, மீனா உன் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது கேட்டாளா? இல்லையே, எதுவும் கேட்கவில்லையே. பொய் சொல்கிறாயே நித்யா. மீனா உன்னை இந்த இடத்தை விட்டு போகச் சொல்லி கேட்கவில்லை. அவள் என்னை கல்யாணம் பண்ணி கொள்ளப் போவதாக சொல்லவில்லை. என்ன பேசாமல் இருக்கிறாய்? அதற்காக இப்படி சாப்பிட பிடிக்காமல் கஷ்டப்படுவது? அதற்காக இல்லை, பசிக்கவில்லை. புன்சிரிப்பாக சிரித்தான் அவன். அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்கின்ற மாதிரி. பேச்சை மாற்றுவதற்காக நித்யா, படம் எப்படி இருந்தது என்று கேட்டாள். என்ன படம்? நீங்கள் போன சினிமா. யார் போனார்கள்? போகவில்லை. எங்கே போவது? மீனாதன் கோபித்து கொண்டு போய்விட்டாளே. ஐ எம் சாரி. என்னால் தான் உங்களுக்கு அனாவசியமான மனசு கஷ்டம். டோன்ட் பி சில்லி என்று கை கழுவ எழுந்தான் அவன். கழுவி கொண்டு வந்ததும், நாளை காலை நான் நர்சிங் ஹோம் போகிற போது தயாராக இரு நித்யா. உன்னை அழைத்து கொண்டு போய் புடவையும் ஜாக்கெட்டும் வாங்கித்தர வேண்டுமென்று அம்மா சொன்னாள். நித்யா அதற்கு பதில் சொல்லவில்லை. என்ன நித்யா, பேசாமல் இருக்கிறாய்? என்னுடன் வர இஷ்டமில்லையா? அதில்லை. புடவைக்காக ஆகிய பணத்தை என்னிடமிருந்து நீங்கள் வாங்கிக் கொள்வதானால் நான் வருகிறேன். உன்னிடம் நான் பணம் வாங்கிக் கொள்வதா? என்ன நித்யா இது?
இல்லாவிட்டால் எனக்கு புடவை வேண்டாம். நிறைய பணம் வைத்திருக்கிறாயா? இப்போது இல்லை, அப்புறம் பின்னால் நான் சம்பாதிக்கிற போது கொடுத்து விடுவேன். சம்பாதிக்கப் போகிறாயா? எங்கே? எப்படி நித்யா? அம்மா வேலை வாங்கி தருவதாக சொல்லி இருக்கிறார்கள். அம்மாவா? எங்கே? யாரிடம்? ஒரு நர்சிங் ஹோமில். நர்சிங் ஹோமா? யாருடைய நர்சிங் ஹோமா? யாரோ டாக்டர் ராம்குமாரம், அவருடைய நர்சிங் ஹோமா? அதை கேட்டுவிட்டு பெரிதாக சிரித்தான் அவன். ஒரு நிமிஷம் சிரித்து கொண்டே இருந்தான். கண்ணோரம் நீர் கட்டினதும் சட்டென்று நிறுத்தினான். அந்த ராம்குமாரா? அவனிடமா வேலை செய்யப் போகிறாய்? அது ஒரு பெரிய சிடுமூஞ்சி ஆயிற்றே நித்யா. சிடுமூஞ்சி மட்டும் இல்லை, பெரிய சந்தேகக்காரனும் கூட என்று அம்மா சொன்னார்கள். அப்புறம் வேற என்ன சொன்னார்கள்? சட்டென்று கோபம் வரும், வார்த்தைகளால் மனசை கீறும், ஆனால் அடுத்த நிமிஷமே பஞ்சும் மருந்துமாக ஓடி வரும் என்றார்கள். அப்புறம் அது ஒரு தொண்டுக்கிழம், வயசு 80 ஆச்சு, அதனால் இன்னும் பெண்கள் என்றால் எரிந்து விழும், பெரிய விஸ்வாமித்திரர் என்று சொன்னார்கள். அப்படியா? என்னிடம் கூட அதே மாதிரி ஒன்று சொன்னார்களே. என்ன? அந்த விஸ்வாமித்திரருக்காக நித்யா என்கின்ற மேனகையை அனுப்பியிருப்பதாக சொன்னார்களே. சட்டென்று தலையை குனிந்து கொண்டாள். அவன் நித்யா என்று அருகில் வந்தான். அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான். அந்த முகத்தை நிமிர்த்தி தன் உதட்டால் அவள் உதடுகளை தேடின போது அவள் சரையல் என்று அவனை விளக்கினாள். நோரா, ப்ளீஸ் நோ என்றாள். ஒய்? டோன்ட் யூ லைக் மீ? நீங்கள் இன்னும் நான் கணேஷின் மனைவி என்று நம்புகிறீர்கள் ராம். சோ வாட்? ஹீ இஸ் நோ மோர். கணேஷ் இப்பொழுது உயிரோடு இல்லை. ஆனால் நான் இருக்கிறேனே, இன்னமும் அவர் மனைவி என்ற பெயரோடு. நித்யா என்று கோபத்தோடு அதட்டினான் அவன். கெட் லாஸ்ட் அண்ட் நெவர் சீ மீ அகெயின். அவன் சாத்திவிட்டு போன வேகத்தில் ஸ்ப்ரிங் கதவு ஆடியது. ஒரு வினாடிக்கெல்லாம் கார் கிளம்புகின்ற சத்தம் கேட்டது. இத்தனை நேரத்திற்கு மேல் எங்கே போகிறான் அவன்? ஒரு ஆழமான பெருமூச்சோடு தன் அறைக்கு போனாள் அவள். அத்தியாயம் 7. ஜன்னல் ஓரத்தில் நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள் நித்யா. தோட்டத்து இருட்டை வெற்று பார்வையாய் பார்த்து கொண்டிருந்தாள். ஹால் கடிகாரம் 1 அடிப்பது கேட்டது. இன்னும் ராம்குமார் வரவில்லை என்று நினைத்தபோது கஷ்டமாக இருந்தது. தான் அப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடாதோ என்று தோன்றிற்று. ஆனால் வேறு எப்படியும் நடந்து கொண்டிருக்க முடியாது என்றும் பட்டது. ஆர்வமாய் தன் முகத்தை நெருங்கின அந்த முகமும் பார்வையும் மனதுக்குள் வந்து போயின. அதை மாற்றியது தவறுதானோ? அதில் அவன் அடிபட்டு போயிருப்பானோ? அந்த மனம் புண்பட்டு போயிருக்குமோ? சாரி ராம், வெரி சாரி. நீங்கள் எனக்காக என்னை விரும்புகின்ற வரை, என் மீது உங்கள் அடிமனதில் ஏற்படுகின்ற சந்தேகங்கள் மறைகின்ற வரை, அந்த நிமிஷ தேவைக்காக இல்லாமல் எப்பொழுதுமே நான் வேண்டும் என்று நீங்கள் உணர்கின்ற வரை என்னால் இதற்கு சம்மதிக்க முடியாது ராம். அப்படியே நீங்கள் உணர்ந்தாலும் நான் ஐ எம் யுவர் பிரதர்ஸ் வீடோ. என்னை நீங்கள் நினைப்பதோ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கொள்வதோ எப்படி முடியும் ராம்? அம்மா இதை அனுமதிப்பார்களா ராம்? அம்மா இருக்கட்டும், நீங்களே கூட அப்படி நினைக்கிறீர்களா? அல்லது உங்கள் மனதில் விழுந்து போயிருக்கின்ற என்னை பற்றின அபிப்பிராயத்தின்படி அந்த நேர வேகத்திற்குத்தான் இவள் என்று? நோராம், நீங்கள் நினைக்கின்ற மாதிரியெல்லாம் என்னால் நடந்து கொண்டிருக்கவே முடியாது. எப்படி தெரியும் என்று கேட்காதீர்கள். எத்தனையோ விஷயங்கள் நமக்கு அந்த மாதிரி தெரிவதுண்டு ராம். அடிமனசுக்கு மட்டும் பிடிபடுவதுண்டு. அப்படி என் அடிமனதிலிருந்து பிடிபட்டதுதான் இதுவும். எப்பொழுது நீங்கள் இதை நம்பப் போகிறீர்கள்? எப்படி உங்களை நம்ப வைக்கப் போகிறேன்? நான் யார் என்பது மட்டும் தெரிந்தால் போதும். என்னால் இதை கண்டிப்பாக நம்ப வைக்க முடியும். ஆனால் அதை எப்படி கண்டுபிடிக்கப் போகிறேன்? யார் எனக்கு இதில் உதவி செய்யப் போகிறார்கள்? என்னை தெரிந்தவர்களாக, நான் யார் என்பதை சொல்லக்கூடியவர்களாக யார் இருக்கிறார்கள்? யோசிக்க யோசிக்க அவளுக்கு ஒன்றும் புரியாமல் போயிற்று. தலையை வலிக்கின்ற மாதிரி இருந்தது. சிறிது நேரம் எல்லாவற்றையும் மறந்து தூங்கினாள் தேவலை என்று தோன்றியது. ஆனால் தூக்கம் வரவில்லை. தூங்குகின்ற சக்தியே தன்னிடமிருந்து போய்விட்டதோ என்ற பயமும் வந்தது. அந்த பயத்தில் அறைக்குள் உட்கார பிடிக்காமல் எழுந்து கதவை திறந்து கொண்டு வராந்தாவிற்கு வந்தபோது ராம்குமாரின் கார் உள்ளே வந்தது. போர்ட்டிகோவில் நிறுத்தி பூட்டிவிட்டு படியேறின போது அவளை பார்த்தான். அவன் நடை சட்டென்று நின்றது. பார்வை தழைத்தது. மெதுவாக அருகில் வந்து குரல் கரகரக்க சொன்னான். ஐ எம் சாரி நித்யா, வெரி சாரி. இட் வில் நெவர் ஹேப்பன் அகெயின். பார்வையை உயர்த்தாமல் சொல்லிவிட்டு சட்டென்று போய்விட்டான். அவன் வந்தது, பேசினது விருட்டென்று போனது. நோராம்,
உங்களிடமிருந்து இந்த பேச்சை நான் எதிர்பார்க்கவில்லை ராம். நான் எதிர்பார்த்ததே வேறு. நீங்கள் நினைத்ததில் நடந்து கொண்டதில் எந்த தப்பும் இல்லை. உதட்டை கடித்து கொண்டாள் அவள். அப்பொழுதே அவனை பார்த்து ஒரு வார்த்தையாவது சொல்ல வேண்டும் என்று மனம் பரபரத்தது. மெதுவாக அவனுடைய அறைக்கதவை தட்டினாள். கதவிடிக்கின் வழியாக உள்ளே விளக்கு எறிவது தெரிந்தது. அரை வினாடிக்கெல்லாம் கதவு திறக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவளை அங்கு எதிர்பார்க்காத அவன் பார்வை ஆச்சரியமாயிற்று. குரல் தழைய, என்ன நித்யா என்று கேட்டான். நான் உள்ளே வரலாமா? அவள் கெஞ்சுகின்ற மாதிரி அவனை பார்த்தாள். அந்த பார்வை அவனை என்னவோ பண்ணியது. சட்டென்று நகர்ந்து வழிவிட்டான். அவள் உள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டாள். எதிரில் தன் கட்டிலில் உட்கார்ந்து தலையணையின் அடியிலிருந்து சிகரெட் பாக்கெட்டை எடுத்தான். உதட்டில் ஒன்றை பொருத்தி பற்ற வைப்பதற்கு முன்னால் அவளை பார்த்தான். நான் சிகரெட்டை பிடிக்கலாமா நித்யா? உனக்கு அதில் ஆட்சேபனை ஒன்றும் இல்லையே என்று கேட்டான். இல்லை, ஆனால் எனக்கு அந்த சிகரெட் வாசனை பிடிக்காது. தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே ஒரே தலைவலி. அப்படியானால் நான் பிடிக்கவில்லை என்று சிகரெட்டை பாக்கெட்டிற்குள் சொருகியவன் சட்டென்று அவளை நிமிர்ந்து பார்த்தான். என்ன சொன்னாய் நித்யா என்று கேட்டான். ஏன், தப்பாக ஒன்றும் சொல்லவில்லையே என்றாள். தப்பு என்பதற்காக கேட்கவில்லை, என்ன சொன்னாய் என்றேன். சொல்லேன். சிகரெட் வாசனை எனக்கு பிடிக்காது, தலையை வலிக்கிற மாதிரி இருக்கும் என்று சொன்னேன். அதை கேட்டு அவன் அவள் கண்களுக்குள் ஆழமாக பார்த்தான். அதில் பொய் தெரியவில்லை, ஏமாற்றுகின்ற மாதிரி தோன்றவில்லை. அதனால் சற்று குழம்பிப் போனான் அவன். மௌனமாக இருக்கவே அவளே பேச்சை ஆரம்பித்தாள். எதற்காக கேட்கிறீர்கள் ராம்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை நித்யா. நீ சிகரெட் வாசனை பிடிக்காது என்கிறாய். ஆனால் கணேஷ் நீ நிறைய சிகரெட் பிடிப்பதாய் எழுதியிருந்தான். எதை நம்புவது என்றே தெரியவில்லை. அதை கேட்டு அவள் மௌனமாக இருந்தாள். அதன் பின் சிறிது நேரம் எதுவும் பேசவில்லை. பின் அறைக்குள் நிலவின அமைதியை கலைக்கின்ற மாதிரி மீண்டும் பேசத் துவங்கினாள். அது இருக்கட்டும் ராம், உங்களுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் உண்டா? எப்போதாவது, மனசு சரியில்லாத போது. இப்போது சரியில்லாமல் போவதற்கு நான் தானே காரணம்? இல்லையே நித்யா, நீயே முழு காரணமும் இல்லை. நானும் காரணம்தான். தவறு என் மீதும் இருக்கிறது. தவறா? இதை தவறு என்றா நினைக்கிறீர்கள்? இன்னவே தவறுதானே நித்யா? என்ன தவறு ராம்? உனக்கு பிடிக்காமல், உன் அனுமதி இல்லாமல் உன்னை தொட்டது தவறுதானே? சோ, அதுதான் தவறு என்று நினைக்கிறீர்கள். வேறு எதுனாலும் தவறு என்று நினைக்கவில்லையா? அதற்கு பதில் சொல்லுவதற்கு முன் அவன் நிறைய யோசித்தான். இதற்கு எந்த பதிலைச் சொன்னால் சரியாக இருக்கும் என்று பார்த்தான். முதலில் எது தன் மனதுக்கு சரி என்று படுகிறது? நித்யாவின் மீது எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற உணர்ச்சிக்கு என்ன பெயர்? இஸ் இட் லவ் ஆர் வெறும் லஸ்ட்? சாதாரண கவர்ச்சி. அவள் உடம்பு தனக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் ஒரு நாள் ராத்திரியில் அடங்கிவிடக்கூடியது. இல்லை, நிச்சயமாய் இது கவர்ச்சி இல்லை. வெறும் உடம்பின் மீது ஏற்பட்ட மோகமும் இல்லை. ஐ லவ் ஹர், ஐ நீட் ஹர். எப்பொழுதும் எனக்காக, என்னுடையவளாக இருப்பாயா நித்யா? என்னை ஏற்றுக்கொள்வாயா? நான் நினைக்கின்ற அதே மாதிரி நீயும் நினைக்கிறாயா? உன் மனதில் என்ன இருக்கிறது? டு யூ லவ் மீ? சொல்லு நித்யா, ப்ளீஸ் சொல்லு. உன்னை பார்த்ததிலிருந்து என் மனதிற்குள் பற்றி எரிகின்ற இந்த நெருப்பை அணையேன் நித்யா. அல்லது நானே இதில் எரிந்து போய்விடுவேன் போலிருக்கிறதே. என்ன ராம், பதிலே இல்லை. என்ன யோசிக்கிறீர்கள்? என்ன நித்யா, வேறு எந்த காரணத்தினாலும் தப்பு என்று நினைக்கவில்லையா? நீ எதை சொல்லுகிறாய் என்று எனக்கு புரிகிறது. ஆனால் இப்படியெல்லாம் கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியவில்லை நித்யா. எப்படி சொல்லுவது என்றும் புரியவில்லை. எது நிஜம் என்பது புரியவில்லை. நான் மிகவும் குழம்பி போயிருக்கிறேன் நித்யா. இப்போது என்னை எதுவும் கேட்காதே ஏன்? ப்ளீஸ். அதை கேட்டு அவள் அரை வினாடி யோசித்தாள். பின், சரி ராம், நான் எதுவும் கேட்கவில்லை என்று எழுந்து கொண்டாள். சட்டென்று நினைவு வந்தவளாக, காம்போஸ் டயாசிபாம் ஏதாவது இருந்தால் கொடுங்களேன், தூக்கமே வரமாட்டேன் என்கிறது என்றாள். அவன் எழுந்து போய் ஒரு ட்ரினிகாம் மாத்திரையை கொண்டு வந்தான். இதை சாப்பிடு நித்யா, நல்ல தூக்கம் வரும் என்றான். போகத் திரும்பியவளை ஒரு நிமிஷம் என்று நிறுத்தினான். அடிக்கடி நீ இந்த காம்போஸ் மாத்திரைகள் சாப்பிடுவது உண்டா நித்யா என்று கேட்டான். இல்லை. ஏன் கேட்கிறீர்கள்? நீ நர்சிங் ஹோமில் இருந்தபோது கூட உனக்கு நான் காம்போஸ் மாத்திரை தரவில்லை, இன்ஜெக்ஷன் தான் போட்டேன். இப்போது உனக்கு எப்படி காம்போஸ் ஞாபகம் வந்தது? அவள் யோசித்து கொண்டே, தெரியவில்லை ராம் என்று அவனை பார்த்தாள். அந்த பார்வை குழந்தையின் பார்வையாக இருந்தது. சரி நித்யா, இதை வேறு மனதில் வைத்துக்கொண்டு இன்னமும் அதிகமாக கவலைப்பட ஆரம்பிக்காதே. லீவ் திங்ஸ் இன் தர் ஒன் வே. பார்க்கலாம்,
இவை எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் வழி கிடைக்காமல் போகாது. எப்போது வரும் அந்த ஒரு நாள் என்று நினைத்து கொண்டே அறையை விட்டு வெளியில் வந்தபோது மாடிப்படியிலிருந்து பிரகாஷ் இறங்கி வருவதை பார்த்தாள். சட்டென்று மனதை ஒரு பயம் கவ்வ மேலே நடக்க முடியாமல் நின்றாள். அவள் நடுராத்திரிக்கு மேல் ராம்குமாரின் அறையிலிருந்து வருவதை பார்த்ததும் இவன் என்ன நினைத்து கொள்வானோ என்று அந்த முகத்தை நிமிர்ந்து பார்த்தபோது அது அந்த புன்சிரிப்பாக சிரித்து கொண்டிருந்தது. என்ன நித்யா, தூக்கம் வரவில்லையா என்று சாதாரணமாக கேட்டது. இல்லை, அதனால் தான் டாக்டரிடமிருந்து மாத்திரை வாங்கி கொண்டு போகிறேன். என்ன மாத்திரை? ட்ருனிகாம். எதற்கு நித்யா இதெல்லாம்? ஒரு தடவை பழக்கம் பண்ணினால் இதுவும் லிக்கர் சிகரெட் மாதிரி பிடித்து கொள்ளும். அப்புறம் மாத்திரைகளின் உதவி இல்லாமல் தூங்க முடியாமல் போகும். பேசாமல் படுத்து கண்ணை மூடிக்கொண்டு மனசை துடைத்து வைத்துக்கொண்டு 1, 2, 3 என்று எண்ணிக்கொண்டே போனால் 50 வருவதற்குள் கண் தானாக இழுக்கும் பாருங்கள். மெலிதாக சிரித்தாள் அவள். என்ன சிரிக்கிறீர்கள்? இல்லை, படிப்பது டாக்டருக்கு, சொல்லுகின்ற வைத்தியமோ அதற்கு எதிர்ப்பதம். இது என்ன முரண்பாடு என்று. இதற்கு பெயர் முரண்பாடு இல்லை, அக்கறை. அக்கறையா? ஒரு தரம் உங்களை பார்த்த பின் யாருக்காவது உங்கள் மீது அக்கறை படாமல் இருக்க முடியுமா? என்ன சொல்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, போய் படுத்துக்கொள்ளுங்கள். மணி 3 அடிக்கப் போகிறது. குட் நைட். அவளுடைய குட் நைட்டிற்கு கூட காத்திருக்காமல் வேகமாக படியேறி போய்விட்டான் அவன். இது என்ன புது பிரச்சனை என்று நினைத்து கொண்டே அறைக்கு வந்து மாத்திரை போட்டுக்கொண்டு படுத்த அரை மணிக்கெல்லாம் கண் சொருக எங்கோ மிதக்கின்ற உணர்வில் தூங்கிப் போனாள் அவள். காலையில் கண் விழித்த போது மணி 8ற்கு மேலாகி இருந்தது. இவ்வளவு நேரமா தூங்கியிருக்கிறோம் என்ற நினைப்பில் பரபரவென்று பல் தேய்த்து முகத்தை மட்டும் அலம்பிக் கொண்டு வந்தாள். சோப்பு கூட இல்லாமல் வெறும் தண்ணீரிலேயே அந்த முகம் பளிச்சிட்டது. புடவை தலைப்பால் துடைத்து கொண்டு வெளியில் வந்தாள். ஹாலுக்கு வந்தபோது ராம்குமார் டெலிஃபோனில் பேசிக் கொண்டிருந்தான். உடனடியாக ஃபெரால்டேனைட் இன்ஜெக்ஷன் போடு ஷீலா, வேற எதுவும் வேண்டாம். ஒன்றும் பயமில்லை என்று சொல்லு. அப்படியே அந்த 3ஆம் நம்பர் ரூம் பேஷண்டிற்கு வெறும் ஃபெராஸ்கான் கொடுத்தால் போதும். ஓகே, வேறு எதுவும் இல்லை. நான் 12 மணிக்கு மேல் தான் வருவேன். எஸ், ஏதாவது அவசரமானால் டாக்டர் ஸ்ரீகாந்தை கவனிக்கச் சொல். ஓகே. அவன் ரிசீவரை வைத்துவிட்டு திரும்பினதும் நித்யா சட்டென்று கேட்டாள். ஃபெரால்டேனைட் இன்ஜெக்ஷனா? யாருக்காவது ஃபிட்ஸ் வந்து விட்டதாராம்? என்ன என்று அவன் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். இது ஃபிட்ஸுக்கு கொடுக்கின்ற இன்ஜெக்ஷன் என்று உனக்கு எப்படி தெரியும் நித்யா? அவள் அரை வினாடி யோசித்து பின் சொன்னாள். தெரியவில்லை. இந்த மருந்துகள், இன்ஜெக்ஷன், ஆஸ்பத்திரி, அதன் வாசனை, இதனோடெல்லாம் ஏதோ ஒரு பரிச்சயம் இருக்கிற மாதிரி தோன்றுகிறது. எந்த மருந்தின் பெயரை கேட்டாலும் வியாதி புரிந்து போகிறது. இது எப்படி என்று புரியவில்லையே. இஸ் இட் என்று அவனும் யோசித்தான். உனக்கு எப்படி ஆஸ்பத்திரியுடனும் மருத்துவர்களுடனும் சம்பந்தம் இருந்திருக்க முடியும்? கணேஷ் கூட இல்லையே, அவன் ஒரு லாயர் தானே. லாயரா? அவரா என்று அவள் நெற்றி சின்ன சுருங்களாக சுருங்கியது. நோ, ஹாவ் நாட் சீன் எனிபடி ஹேவிங் எ கபோர்ட் ஃபுல் ஆஃப் லா புக்ஸ். அந்த மாதிரி பெரிய பெரிய புத்தகங்களையோ கட்சிக்காரர்களின் வரிசையையோ பார்த்த ஞாபகம் கூட இல்லை ராம். நீ பார்த்திருக்காததில் எந்த அதிசயமும் இல்லை. பெயருக்குத்தான் அவன் லாயர். ஒரு நாள் கூட கோர்ட்டுக்கு போனதில்லை. ஒரு கட்சிக்காரர் கூட வந்ததில்லை. படித்த படிப்பிற்கு சம்பந்தம் இல்லாமல் ஏதோ பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருப்பதாகத்தான் எழுதியிருந்தான். பிஸ்னஸா? எங்கே? எந்த ஊரில்? கோவா பக்கமா? நான் கூட அந்த ஊரைச் சேர்ந்தவளா? தெரியவில்லை. உன்னை பார்த்தாள், இந்த நிறத்தையும் அழகையும் பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது. ஆனால் நீ பேசுகிற தமிழை பார்த்தால் தான் சந்தேகம் வருகிறது. கோவா என்று சொல்கிறீர்கள். எங்கோ லண்டனோ அமெரிக்காவோ இல்லை. அப்படி இருந்துமா ஒரு தடவை கூட நீங்கள் அவரை பார்க்க போகவில்லை? அங்கே என்னை பார்க்கவில்லை? போனேன். 2 தடவை அம்மாவிற்கு தெரியாமல் போயிருந்தேன். வீடு பூட்டி இருந்தது. பக்கத்தில் விசாரித்த போது அந்த அட்ரஸில் யாரோ பாய் என்பவர் இருப்பதாக சொன்னார்கள். அவர் கொங்கணிக்காரர் என்றார்கள். அந்த விலாசம்தான் கணேஷ் எனக்கு கொடுத்தது. அந்த பாய் வந்தால் விசாரிக்கலாம் என்று நானும் 4 நாட்கள் தங்கினேன். அவர் வரவே இல்லை. அதற்கு மேல் தங்க முடியாமல் திரும்பிவிட்டேன். அடுத்த தரம் போனபோது நான் வருகிறேன், நீ வீட்டிலேயே இரு என்று கணேஷிற்கு தந்தி கொடுத்து விட்டு போனேன். அப்போதும் அதே பூட்டின வீடுதான் வரவேற்றது. அந்த பாய் என்ற பெயர் தன் நினைவில் எங்காவது தட்டுகிறதா என்று பார்த்தாள். அது ஒரு சாதாரண பெயர் என்பதைத் தவிர வேறு எதுவும் நினைவுக்கு வரவில்லை. அப்படியானால் ஒரு தரம் அங்கு போய் பார்க்கலாமா? நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்டாள். இல்லை நித்யா, அங்கு போவதால் இப்பொழுது எந்த உபயோகமும் இல்லை. அதற்பின் கணேஷ் அந்த விலாசத்திலிருந்து எனக்கு கடிதம் எழுதவில்லை. ஒரு தடவை பம்பாயிலிருந்து, அடுத்த தரம் கூர்க்கிலிருந்து, அதற்கு பிறகு சிம்லா பக்கம் ஏதோ ஒரு இடத்திலிருந்து. ஏன் இப்படி அலைகிறாய் என்று கேட்டு எழுதினாள். எல்லாம் நித்யாவாள்தான். அவளை வைத்துக்கொண்டு ஒரு இடத்தில் நிரந்தரமாக என்னால் இருக்க முடியாது. மானமாக வாழ முடியாது.
கடங்காரர்களும் என்னை வாழ விடமாட்டார்கள் என்று எழுதிவிட்டான். அதை கேட்டதும் அவள் முகம் சிவந்து போயிற்று. உடம்பு ரத்தம் முழுவதும் தலைக்கு ஏறின மாதிரி சூடாயிற்று. அவனை நிமிர்ந்து பார்க்கின்ற சக்தி இல்லாமல் உதட்டை இறுக கடித்து கொண்டு நின்றாள். சற்றென்று அவளிடம் ஏற்பட்ட அந்த மாறுதலை கவனித்தான் அவன். அந்த சிவந்து போன முகத்தை, தன்னை பார்க்க முடியாமல் குனிந்த பார்வையை, உதட்டை கடித்து கொண்ட வேகத்தை. மெதுவாக, ஐம் சாரி நித்யா, இந்த பேச்சை நானாக ஆரம்பிக்கவில்லை என்றான். அவள் அதற்கு பதில் சொல்லாமல் நிற்கவே, லெட் அஸ் லீவ் திஸ் மேட்டர், கிளம்பு நித்யா, கொஞ்சம் வெளியில் போய்விட்டு வரலாம் என்றான். வெளியிலா? எங்கே? மவுண்ட் ரோட்டிற்கு. அம்மா உன்னை புடவை கடைக்கு அழைத்து கொண்டு போகச் சொன்னாள். புடவை கடையா? அப்படியானால் நேற்று நான் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? எது? புடவைகளுக்காக செலவழிக்கின்ற பணத்தை திரும்பி வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதானே? ஓகே, வாங்கி கொண்டால் போயிற்று. உன் சம்பள பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடித்து கொண்டால் ஆயிற்று. சம்பள பணமா? ஆமாம் நித்யா. அம்மா உன் வேலைக்காக அந்த சிடுமூஞ்சி டாக்டர் ராம்குமாரிடம் சொல்லவில்லை? அவர் உனக்கு தன் நர்சிங் ஹோமிலேயே வேலை போட்டு தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறாராம். ஸோ அவரிடம் சொல்லி சம்பளத்தில் பிடித்துக்கொள்ள சொல்கிறேன். ஓகே? ராம், நிஜமாகவா? உங்கள் நர்சிங் ஹோமிலா வேலை போட்டு தரப்போகிறீர்களா? என் நர்சிங் ஹோமா? நோனோ, ஐ எம் யங் இன்டெலிஜென்ட் டாக்டர். உனக்கு அந்த சிடுமூஞ்சு வயசான டாக்டர் தான் வேலை போட்டு தரப்போகிறார். ஸோ பி ப்ரிப்பேர்ட். சீக்கிரம் கிளம்பு. முதல் நாளை தாமதமாக போனால் அந்த கிழம் சல்லென்று விழும். அப்படியான அந்த கிழமை இன்னும் கிளம்பவில்லையே என்று சொல்லிவிட்டு சிரித்துக்கொண்டே உள்ளே போனாள் அவள். மாடிக்கு போய் சாரதாவிடம் சொல்லிக் கொண்டாள். நித்யா, ராம் உன்னை தன் நர்சிங் ஹோமிற்கு அழைத்து கொண்டு போவதாக சொல்லியிருக்கிறான். கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து தனக்கு உதவியாக வைத்துக் கொள்கிறேன் என்கிறான். அதனால் இனிமேல் நீ பொழுது போகாமல் கஷ்டப்பட வேண்டாம். இந்த பெரிய வீட்டை தனியாக சுற்றி வர வேண்டாம். எதையாவது நினைத்து நினைத்து மனதை சிரமப்படுத்திக் கொள்ள வேண்டாம். சரியா என்றாள் சாரதா. அதை கேட்டதும் அவளுக்கு சட்டென்று கண்கலங்கி போயிற்று. எதுவும் சொல்ல வராமல் குரல் தடுமாறியது. அம்மா என்று சாரதாவின் கையை பற்றி கொண்டாள். அந்த கை மெதுவாக நடுங்குவதை கவனித்த சாரதா அவளை இன்னும் மென்மையாக பார்த்தாள். கிளம்புமா, ஏற்கனவே ராமிற்கு இன்று நேரமாகிவிட்டது பார். குளித்து லேசாக தலையை மட்டும் வாரிக்கொண்டு அதே புடவையுடன் அவள் வந்தபோது ராம்குமார் அவள் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றான். என்ன ராம், ஏன் நித்யா பொட்டு வைத்துக் கொள்ளவில்லை? வேண்டாம் ராம். சொல்லுகிற போதே அந்த குரல் நடுங்கியது. அந்த நடுக்கத்தையும் அவளையும் கவனித்தான் அவன். நேற்று நான் பொட்டு வைத்துக் கொள்ளலாமா என்று கெஞ்சுகின்ற பார்வையில் கேட்ட அதே நித்யாவா இவள்? என்ன ஆயிற்று இவளுக்கு? ஏன் இப்படி முரண்பாடாக பேசுகிறாள்? டோன்ட் பி சில்லி நித்யா. நேற்று நீயே பொட்டு மட்டும் வைத்துக் கொள்கிறேன் என்று கேட்டுவிட்டு இப்பொழுது இப்படி சொல்லுகிறாயே, என்ன ஆயிற்று உனக்கு? போய் பொட்டு வைத்து கொண்டு வா. அவள் போகாமல் தயங்கி நிற்கவே அவன் அழுத்தமான குரலில் சொன்னான். நித்யா, இதெல்லாம் உன்னுடைய அடிப்படை உரிமைகள். அந்த உரிமைகளை யாருக்காகவும் நீ விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. மனதுக்கு சரி என்று படுவதை செய்ய தயங்க வேண்டியதில்லை. யாருக்காகவும் பயப்பட வேண்டியதில்லை. புரிகிறதா நித்யா? போய் பொட்டு வைத்து கொண்டு வா. அவள் உள்ளே போய் வெளியில் வந்தபோது புருவங்களுக்கு இடையில் சிவப்பு நிறத்தில் சின்ன வட்டமாய் பளிச்சிட்டது. முகம் முழுவதும் பிரகாசமாய் பிறையில் அகல் விளக்கை ஏற்றின மாதிரி. அவளை பார்த்து கொண்டு அப்படியே நின்றான் ராம்குமார். என்ன முகம் இவளுக்கு என்று நினைத்து கொண்டான். பளபளவென்று என்ன நிறம்? இந்த மண்ணின் நிறமா இது? கோதுமையின் செழுமையாய் இத்தனை மினுமினுப்பா? அப்படியானால் எப்படி இவ்வளவு சுத்தமாக தமிழ் பேசுகிறாள்? கணேஷின் மனைவி இவள் இல்லை என்றால் யார் இவள்? எப்படி இங்கு வந்தாள்? கணேஷின் மனைவிதான் என்றாள். கணேஷ், நீ எழுதியதெல்லாம் இவளா? இவளை பற்றியா? இவளையா? நம்ப முடியவில்லையே. ஆனால் நம்பாமல் இருக்கவும் வழியில்லையே. ஒரு ஆழமான பெருமூச்சோடு காரை கிளப்பின போது மனம் கனத்து கிடந்தது. அவளின் எதிர்காலத்தை பற்றி நினைத்தபோது ஒன்றும் புரியாமல் மருட்டியது. இத்தனை அழகும் இளமையும் அப்படியே வீணாக போய்விட வேண்டியதுதானா என்று கஷ்டப்பட்டது. நோ, அதை அனுமதிக்கக்கூடாது. இவள் யாராக இருந்தாலும் இவளுக்கு வாழ்கின்ற உரிமையும் தகுதியும் இருக்கின்ற பொழுது அதை மறுப்பது நியாயமில்லை. அந்த இரவில் அவளை அணைத்த அந்த ஒரு நிமிடத்தில் தன் உடம்பில் பதிந்த அந்த மென்மையும் இதமும் இனிமையும். உன்னை இனிமேல் என்னால் மறக்க முடியாது போலிருக்கிறதே. என்னை எத்தனை பலவீனமானவனாக ஆக்கிவிட்டாய் நித்யா. ஓர் ஆழமான பெருமூச்சோடு மவுண்ட் ரோட்டின் பெரிய புடவை கடையின் முன் காரை நிறுத்தி, வா நித்யா என்று கீழே இறங்கினான் அவன். இந்த கதையோட முதல் பாகத்தை இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். இதோட தொடர்ச்சியாக அடுத்த பாகத்தை கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோட இறுதியில் அடுத்த பாகத்துக்கான கார்டு ஃப்ளாஷ் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் போதும், நேராக இதோட அடுத்த பாகம் வந்துடும்.
அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இதோட அடுத்த பாகத்தோட இணைப்பை நான் கொடுத்துருக்கேன். அதுபோக என்னோடய ஒவ்வொரு வீடியோலையும் அந்த நாவலுக்கான முதல் பாக வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் முதல் பாகத்தை தேடி அலையணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதோட விளக்கத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் கேட்க போகிற நாடகத்தோட முதல் பாக வீடியோவும் கீழே இருக்கும். அதே மாதிரி அடுத்த பாக வீடியோவும் கீழே இருக்கும். ஓகே, அடுத்த பாகத்தில் பார்க்கலாமா?